Now, this is what I'm going to talk about. Bumper December 2021, right? And it is making us for future ready. That is 2022. Now the 2021 is hardly 15 days left now. And we are getting ready for the future of 2022. That's why we said NutriCharge is making you future ready. And there's a grand program going to be held at 6th February 2022. And this program will be online program. Yes, ma'am. Yes, sir. So இந்த டிசம்பர்ல பம்பர் டிசம்பர் அப்படின்னு சொல்லலாம். எதனால அப்படி சொல்றாங்க நியூட்ரிசார்ஜ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பி ஃபியூச்சர் ரெடி, அதாவது 2022 நம்மளோட எதிர்காலம் ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு பெரிய ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு ஆன்லைன் ப்ரோக்ராம், அதாவது 6th February நடக்க இருக்குங்க. ஸோ அதுவும் அது போக டிசம்பர்ல என்னென்ன பம்பர் இருக்கு, என்னென்ன செஞ்சு நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப சார் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. 6th February, அதாவது 6ஆம் தேதி பிப்ரவரி ஒரு ஆன்லைன் ப்ரோக்ராம் நடக்க இருக்கு. எஸ் சார். Now, this particular program is for all the leaders and direct sellers, and this is going to be the first, the biggest, and the best online program of 2022. Yes. Yes, sir. So 6th February, 6ஆம் தேதி பிப்ரவரியில ஒரு பெரிய ஆன்லைன் ப்ரோக்ராம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? இது யார் யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா லீடர்ஸ்க்கும் டைரக்ட் செல்லர்ஸ்க்கும் இது பெரிய ஆன்லைன் ப்ரோக்ராம் நடக்க இருக்கு. இதுதான் இருக்கிறதுலே முதல் முறையும் கூட மிக பிரம்மாண்டமான ஆன்லைன் ப்ரோக்ராம் கூட சொல்லலாம் 2022ல. எஸ் சார். Program theme. What is the theme of this Be Future Ready program by NutriCharge? It is for the preparation for the mega success of 2022. That is, we are making ourselves ready for a mega success in the coming year 2022. So this is the theme of the program, and we are making you to ready for that, and that's why the name is coined like that. NutriCharge, making you future ready, and the preparation is this. Yes. Yes, sir. So இது எப்படிப்பட்ட ப்ரோக்ராம், எதற்காக இந்த ஆன்லைன் ப்ரோக்ராம் 6ஆம் தேதி நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மள ப்ரிப்பேர் பண்றதுக்காக, நம்மள மிகப்பெரிய சக்சஸ் நம்மளுக்கு 2022ல எப்படி உருவாக்கி கொடுக்கலாம்னு வழிமுறைகள்லாம் சொல்லி கொடுக்கறதுக்காகவும் இந்த ஆன்லைன் ப்ரோக்ராம் நடக்க இருக்குங்க. அதனாலதான் நியூட்ரிசார்ஜ் இந்த ஆன்லைன் ப்ரோக்ராம்க்கு என்ன பேர் வச்சிருக்காங்க, பியூ ஃபியூச்சர் ரெடி, அதாவது உங்க எதிர்காலம் தயாரா இருக்கு, ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். எஸ் சார். So how to get entry in the program? Because there are so many targets, and how you need to go about it, that is what we are going to tell you. So how to get entry into the program? Yes. So அடுத்து எப்படின்னா, எப்படி இந்த ப்ரோக்ராம்க்குள்ள நுழையிறது, அதாவது யார் யாரெல்லாம் பங்கேற்கலாம், எப்படி உள்ள நுழையிறது அப்படின்னு சொல்லி சார் சொல்ல போறாங்க. எஸ் சார். The first is very, very simple. I'm telling you, if I say this, you will not be surprised, because these targets are so easy to achieve. Now look at that. The first target is do with 2500 BV on your self ID with NutriCharge from December 1st, 2021 to 31st December 2021. That means today is 13th. We have got 17 to 14 or 18 days more. And I request you all, and this is very, very simple, yeah, because if you are taking PV, MF, O plus S5, this 2500 will be a cakewalk for you. But if any person is not doing 2500 PV on his or her self ID, it is a real clear picture that the person is not using NutriCharge for her self use or for his use. This is a very clear picture. And through that, we can come to know that who is really taking NutriCharge, who is really promoting NutriCharge. So be ready, NutriCharge 2500 BV on your self ID for this month. Yes, okay, sir. ஸோ யார் யார் பங்கேற்க முடியும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு கண்டிஷன் தான், ரொம்ப சிம்பிள்ங்க, எல்லாருமே பங்கேற்கலாம். எதை அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா, உங்க செல்ஃப் ஐடியில இருந்து நீங்க நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட்ஸ், அதாவது 2500 BV பண்ணிருக்கணும், அதாவது 2500 BV உங்க செல்ஃப் ஐடியில பண்ணிருக்கணும். எப்பல இருந்து எப்பக்குள்ள, டிசம்பர் 1ஆம் தேதியில இருந்து டிசம்பர் 31க்குள்ள உங்க செல்ஃப் ஐடி யூஸ் பண்ணி நீங்க 2500 BV பாயிண்ட்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா, நீங்க இந்த அற்புதமான ஆன்லைன் பி ஃபியூச்சர் ரெடி 6ஆம் தேதி நடக்க இருக்கு இல்லையா பிப்ரவரி, அதுல பங்கேற்கிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிரும். சரியா? இது ரொம்ப சிம்பிள் தாங்க. இப்ப ஆல்ரெடி டிசம்பர் 13 ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு. நம்ம 2500 BV பண்றது கண்டிப்பான முறையில் முடியும். சோ நீங்க 2500 BV பண்ணலன்னா, நீங்களே நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணல அப்படின்னு அர்த்தம். சரி, நீங்க யூஸ் பண்ணி மத்தவங்களை யூஸ் பண்ண வச்சு நீங்க அற்புதமான வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. எஸ் சார். And what is the first attraction of this program, which is going to be on the 6th February?
The first attraction is entry in the full day online workshop. Now underline that, full day online workshop. It is not for 1 hour, 2 hour, 3 hour or 4 hour. It is for a full day online workshop. You will get the entry. That is the first attraction. Yes. Okay. சோ அப்படி என்ன அற்புதம் இருக்கு இந்த ப்ரோக்ராம்ல அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு ஈகரா இருக்கும் இல்லையா, அதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அது என்ன அற்புதம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க 2500 BV முடிச்சிருந்தீங்கன்னா டிசம்பர் 31க்குள்ள இந்த ஃபுல் ஆன்லைன் 1 டே ஒர்க் ஷாப் நடக்குது இல்லையா, இதுல நீங்க வந்து பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைச்சிருங்க. இதுல என்னது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லங்க, ஒரு நாள் ஃபுல்லா ஆன்லைன் ஒர்க் ஷாப் நடக்க போகுது. அப்ப பாத்துக்கோங்க என்னென்ன சொல்லி கொடுக்க போறாங்க, என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி. சோ இதுதான் முதல் அற்புதமான ஒன்று. எஸ் சார். The second attraction, in that 1 day full online program, you will have sales and business development program, new product training program, network training program, and over and above, you will get a digital certificate with your name attached to it. This is the certificate. Okay, this is the replica of this, or the format of the application, which you will be getting online. Okay, so just do 2500 BV and be a part of this wonderful journey. So second attraction is this, and the third attraction is this. Yes, ma'am. Okay. So உள்ள நுழைஞ்சாச்சு. என்னென்ன சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டாவது அற்புதமான இது உங்களுக்கு வந்து சேல்ஸ், எப்படி நீங்க ப்ராடக்ட்டை விற்கலாம், உங்க பிசினஸ் எப்படி மேலும் நம்ம வந்து ஊக்குவிச்சு அதை முன்னேற்ற பாதையில் கொண்டு வரலாம் அப்படிங்கிற நிறைய நமக்கு சொல்லி கொடுக்க போறாங்க. அது மாதிரி புது ப்ராடக்ட் வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. நெட்வொர்க் ட்ரைனிங்கும் நம்மளுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுக்க போறாங்க. சோ நம்ம வந்து இதுல அட்டென்ட் பண்ற மூலமா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நமக்கு நிறைய ஐடியாஸ் வந்துடும், எப்படி அணுகலாம், எப்படி நம்ம பிசினஸ் பெருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அது போக உங்களுக்கு மூணாவது அட்ராக்ஷன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அற்புதமான சர்டிபிகேட் வந்து உங்களுக்கு ஒண்ணு கிடைக்குங்க. சோ டிஜிட்டல் சர்டிபிகேட் கிடைக்கும். ஏன் எப்ப அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யார் ஒருத்தவங்க உங்க ஐடியில இருந்து 2500 BV பண்ணிருந்தீங்களோ இந்த டிசம்பர் மாசத்துக்கு உங்களுக்கு இந்த ஆன்லைன் இதுக்கு நுழைஞ்சு, அது போக உங்களுக்கு சர்டிபிகேட் இது மாதிரி தான் ஃபார்மட்ல உங்க பேர் போட்டு அழகான சர்டிபிகேட் ஆஃப் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி உங்க கையில கிடைச்சிரும். எஸ் சார். Now the fourth attraction, when you do 2500 DP worth product, which starts in the month of December, and you continue that for 6 months, that is up to May. So June is a cooling month. July month, you are going to get 2500 DP worth of product absolutely free from NutriCharge. Yes, ma'am. Sir, I have doubt. Like if you continue the 2500 BV till May, you will get 2500 BV extra. No. What is that? See, now what I said that this is the month where you need to start this 2500 BV, right? And when you do yes, 2500 BV, you are eligible for this one day online workshop and all those things which I said, the 3 attractions, right? The fourth attraction, if you continue this for another 5 months, continuously 6 months, if you do 2500 till May, so June is a cooling month, and after that 8th month, that is after June, July, you are going to get 2500 DP worth NutriCharge products absolutely free. So you will get 2500 DP worth NutriCharge products free. You can get the product and go back home without paying anything. Yes, got it. சோ அடுத்த நாலாவது அற்புதமான ஒரு அட்ராக்ஷன் இந்த ப்ரோக்ராம்ல என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதே மாதிரி நீங்க 2500 BV தொடர்ந்து 6 மாசத்துக்கு பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். இப்ப டிசம்பர்ல ஆரம்பிக்கிறோம், திரும்ப மே வரைக்கும் மாசம் நீங்க madam. There is a connection problem. She is there, but she goes off and comes back again because there is a little problem with her network. She will come now, but you need to unmute her. That's all. I'll make her. Yeah, she has come now. She has come, so she need to be. She's there. 1 minute. Preeti madam, okay. So 2500 BV தொடர்ந்து 6 மாசம் பண்ணீங்கன்னா, அதாவது மே மாசத்துக்கு அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6 மாசம் தொடர்ந்து பண்ணிருக்கவங்களுக்கு 2500 பாயிண்ட்ஸ்க்குரிய NutriCharge ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு 2500 ரூபாய்க்கான டிபி ரேட்டுக்கான. ஓகே சார், 2500 ரூபாய்க்குரிய NutriCharge ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கையில கிடைச்சிரும். எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க தொடர்ந்து 6 மாசமும் 2500 BV பாயிண்ட்ஸ் பண்ணிருந்தீங்கன்னா. எஸ் சார். Yeah. Now the next one is the fifth attraction. That is the lucky
draw entry, right? And this lucky draw entry is what? Lucky Lakpati. So if you do 2,500 BV, what is that you are going to get? You are going to get 5 coupons. Now you will ask how it is. Because if you do 500 BV NutriCharge, 1 coupon is given to you. And you are doing 2,500 BV in December. So you will get 5 coupons. And these 5 lucky draw coupons will take you to the Lucky Lakpati offer for December 2021. And what is that Lucky Lakpati offer? 101 people are going to get this, award or the prize money. It's not actually an award for just like that, as a trophy is given or a car is given or a bike is given. No, it is the cash prize which you are going to get. So 100 people will get the second prize, and that is 5,000 rupees cash. And one person is going to be the Lucky Lakpati. So what he'll get? That first prize winner, one person will get 1 lakh of rupees absolutely on his account. So 1 lakh cash prize and 5,000 rupees cash prize. This is the Lucky Lakpati offer. And when you do 2,500 BV, you are getting 5 coupons. And there are people who do much more than that. You can be a part of it. That much coupon you will get. Yes. Okay. Sir, for December month alone, 5 coupons or? See, this is a simple Yep. example. Madam, every month 5 coupon. Okay. 500 BV ஒரு coupon madam. Every புரியுது sir, 500 புரியுது. 6 மாசம் பண்ணும்போது எவ்வளவு பாருங்க, ஆரஞ்சு 30 Okay. coupon போகணும். Okay, 30 sir. முறை நம்ம பேரு குழுக்களுக்கு போகும். சரி சார். சோ இப்ப டிசம்பர் மாசம் நீங்க 2500 பிபி பண்ணி நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கூப்பன் கொடுப்பாங்க. லக்கி கூப்பன். என்னது லக்கி லக்ஷ்பதி கூப்பன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 5 கூப்பன் கொடுப்பாங்கங்க. எப்ப நீங்க டிசம்பர் மாசம் 2500 பிபி முடிச்சிருந்தீங்கன்னா அந்த 5 கூப்பனுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஒரு எல்லாரு கூப்பனையும் உள்ள போட்டு லக்கி டிப் மாதிரி எடுப்பாங்க. அதுல 101 பேருக்கு உங்களுக்கு பிரைஸ் கிடைக்கும். 101 பேர்ல 100 பேருக்கு என்ன பரிசு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 5000 ரூபாய் கேஷ். அப்ப பாருங்க, 100 பேருக்கு 5000 ரூபாய் கேஷ். அதுல ஒரே ஒரு அதிர்ஷ்டசாலி லக்கி லக்ஷ்பதி அப்படின்னு ஏன் அப்படின்னு சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு அதிர்ஷ்டசாலி கூப்பனுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. அப்ப பாத்துக்கோங்க எவ்வளவு இது சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப டிசம்பர் மாசம் ஒவ்வொரு ஆளுக்கும் 2500 ரூபாய் பிவி முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 கூப்பன் கிடைக்கும். சோ கடைசியா 101 கூப்பனுக்கு நம்மளுக்கு பிரைஸ் கொடுப்பாங்க. 100 கூப்பன்ஸ்க்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 5000 ரூபாய். ஒரு கூப்பனுக்கு மட்டும் அந்த லக்கி அதிர்ஷ்டசாலிக்கு என்ன கொடுப்பாங்கன்னா 1 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. எஸ் சார். And now, just for a recapture, I'll just tell you what is that. 2,500 BV or more when you do with NutriCharge on your self ID. You are doing one target, but you are getting multiple benefits. That means you are only doing 2,500 BV, but the benefit you are getting multiple. For example, when you do 2,500 BV, the first and foremost thing, you are doing Chotu Diamond Club. That by 10th you need to do 5,000 BV, and half of that is done by NutriCharge, 2,500. That's the Chotu Diamond Club. Second one, you will get 5 lucky draw coupons of Lucky Lakpati offer for December 2021. Next is NutriCharge product worth rupees 2,500 free if you continuously go for 6 months. Then entry in one-day workshop for the month of January 2022. And easy way to enter Diamond Club, as I already told you. So these are the 4 multiple benefits which you are going to get by doing just single target of 2,500 BV of NutriCharge on your self ID. Yes. எஸ் சார். சோ 2500 பிவி பாயிண்ட்ஸ் நீங்க ஸ்கோர் பண்றதுனால என்னென்ன நன்மைகள்னு கேட்டீங்கன்னா பற்பல நன்மைகள். ஒரு நன்மையில நிறைய நன்மைகள் கொடுக்குது. அப்படி என்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க 2500 பிவி உங்க செல்ஃப் ஐடில இருந்து முடிச்சிருக்கும் போது உங்களுக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் 5 லக்கி டிரா கூப்பன் கொடுப்பாங்க. சரியா? அந்த லக்கி டிரா கூப்பனை பத்தி என்னென்ன கிடைக்கும் பரிசு அப்படின்னு சொல்லியாச்சு. அது போக அடுத்து நீங்க இதே மாதிரி கண்டினியூஸா நீங்க 6 மாசம் தொடர்ந்து 2500 பிவி பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2500 ரூபாய்க்குரிய மதிப்பிலான NutriCharge ப்ராடக்ட்ஸ் ஃப்ரீயா கிடைக்குது. சரியா? அந்த 6 மாசம் முடிவுல. அது போக நீங்க 2500 பிவி டிசம்பர் மாசம் முடிக்கிறனால உங்களுக்கு ஜனவரி 2022ல அந்த 1 டே ஒர்க் ஷாப் பிப்ரவரியில நடக்குதுல, அது ஃபுல்லா நீங்க என்ட்ரி ஆயிருங்க. உள்ள நீங்க அதை ஃபுல் டே நீங்க அட்டென்ட் பண்ணலாம். அதுக்கு அடுத்து என்ன ஆயிரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க டைமண்ட் கிளப் போறதுக்குரிய வாய்ப்புகள் ஈஸியா ஆயிருது. நீங்க டைமண்ட் கிளப்ல என்டர் ஆகுறதுக்கு எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சோ நீங்க 6 மாசம் தொடர்ந்து 2500 வாங்கி இதெல்லாம் நன்மைகள் பெறனால நீங்க டைமண்ட் கிளப்ல ஈஸியா நுழைஞ்சிருவீங்க. எஸ் சார். Now this one day workshop, this is not that what we have said for the February 6th full online one day workshop, right? It is that one day workshop which we are conducting now on Sundays and Saturdays
in Okay. different languages, right? So you will Okay. get an entry into that, and after writing the answer for the 10th question, which is there over there, if you cross 60% mark, you will get another certificate on the spot. So this is one thing which you need to highlight. Okay. ஓகே சார். ஸோ இதுல போட்டிருக்க ஒர்க் ஷாப் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த 1 day ஒர்க் ஷாப் 6th February அது கிடையாது. நீங்க இது 2500 பிவி இது பண்ணும்போது உங்களுக்கு இந்த நீங்க ஆன்லைன் மீட்டிங் அட்டென்ட் பண்றதுக்கு எலிஜிபிலிட்டி உள்ள நீங்க உங்களை சேர்த்துக்கிடுவாங்க. அது போக நீங்க 60%க்கு கூட இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட்டும் கிடைக்கும். எஸ் சார். Yeah. So now there is another one now. Special celebration on online program where you need to do NutriCharge 25,000 BV or more on self-ID in December. So till now we have talked about 2,500 BV on your self-ID is for the month of December, right? Now we are talking about for the month of December on your self-ID 25,000 BV with NutriCharge. And what is the special celebration in online program will come to know. Yes. எஸ் சார். ஸோ அதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஒரு அற்புதமான ஒரு செலிப்ரேஷன் இருக்கு ஆன்லைன் ப்ரோக்ராம்ல. யாருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நியூட்ரிசார்ஜ்ல 25,000 பிவி பண்ணிருக்கிறவங்களுக்கு அவங்க செல்ஃப் ஐடியில 25,000 பிவி இல்ல அதோட கூட இருக்கிறவங்களுக்கு டிசம்பர் மாசம் பண்ணிருந்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் செலிப்ரேஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் வெறும் 2,500 பிவி பார்த்தோம் இல்லையா? யார் ஒருத்தங்க 25,000 பிவி அதை விட கூட அவங்க செல்ஃப் ஐடியில பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு செலிப்ரேஷன் இருக்குங்க, ஒரு கொண்டாட்டம் இருக்கு. அது என்னது அப்படின்னு சார் சொல்லுவாங்க. எஸ் சார். Yes. The sixth attraction. Special celebration with photo on online program. So your photo and your name will be featuring, and this can be seen by around the world. So you will be an international figure just in a moment. This is the sixth attraction and the first attraction after 25,000. Yes. எஸ் சார். ஸோ முதல் அற்புதம் என்னது? நீங்க 25,000 தாண்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்க போட்டோ போட்டு உங்க பேர் போட்டு இது மாதிரி டாப் டைரக்ட் செல்லர்ஸ் அப்படின்னு போட்டு உங்க போட்டோவை உலகம் ஃபுல்லா பார்ப்பாங்க. இது மாதிரி ஆன்லைன் ப்ரோக்ராம்ல உங்க போட்டோ வந்து அவங்க போட்டு வெளியிடுவாங்க. எப்ப நீங்க 25,000 பிவிக்கு மேல சாதிச்சிருந்தீங்கன்னா இது மாதிரி உங்க பெயரும் இது சிறப்பான பட்டியல்ல இடம்படும் அப்படின்னு சொல்லலாம். எஸ் சார். Now the seventh attraction. There is going to be a special recognition for NutriCharge Veeranganas and NutriCharge Veer. So all those distributors who are in the NutriCharge Veerangana club and those who are in the NutriCharge Veer club, they are going to be recognized specially during this program. Yes, ma'am. ஓகே சார். ஸோ யார் யாரு நியூட்ரிசார்ஜ் வீராங்கனா கிளப்ல இருக்கீங்களோ அது போக நியூட்ரிசார்ஜ் வீர்ல இருக்கிறீங்களோ உங்க எல்லாத்தையும் அன்னைக்கு என்ன பண்ண போறாங்கன்னா பயங்கரமா பாராட்ட போறாங்க. ஸோ நம்ம ஆன்லைன் ப்ரோக்ராம்ல நியூட்ரிசார்ஜ் வீராங்கனாவையும் நியூட்ரிசார்ஜ் வீரையும் உங்களை சரியான முறையில் சிறப்பான முறையில் ரெகக்னைஸ் பண்ணி பாராட்ட போறாங்க. எஸ் சார். Another online program, a stellar program panel. During this online program, there is a program panel, right? And all these program panel members will be interacting with you. And this program panel comprises of a wide range of very important people. And that's the reason why we say a stellar program panel. And let's see what is that. This is the program panel. You can see all these people will come and interact with you. And in that, Sri B.C. Chabra, then we have got Sri Surendra Vasji, Sri Mukesh Kothari, Sri Milind Sarvate sir, Sri Mahavir Saharan, Sri Chand Atri, Manisha Bhandari Mishra, Sri Arvind Sakhi, and Dr. Kapil Kapoor. So all these 9 important people will be interacting with you during that program on 6th February 2022 online, which is making you as a future ready person for 2022. Yes, ma'am. Yes, sir. ஸோ நம்ம 6ஆம் தேதி பிப்ரவரி வந்து பயங்கர பிரம்மாண்டமான ஆன்லைன் ப்ரோக்ராம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அது என்ன சொல்றாங்க? ஸ்டெல்லர் ப்ரோக்ராம் பேனல் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ப்ரோக்ராம்ல அப்படி என்னன்னா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆமாங்க, அன்னைக்கு நம்ம யாருன்னா அந்த ப்ரோக்ராம்ல பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமான வேக்கத்தக்க கூடிய நம்ம ஆர்சிஎம் லீடர்ஸ் யார் அந்த ஒரு 9 பேரை நம்ம மீட் பண்ண போறோம். யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சார் Chabra மீட் பண்ண போறோம். சார் மிஸ்டர் சுரேந்திர வாட்ஸ், மிஸ்டர் முகேஷ் கோத்தாரி, மிஸ்டர் மிலன் சர்ட் அண்ட் மிஸ்டர் மகாவீர் ஷரவன் அண்ட் மிஸ்டர் சந்த் அட்ரி அண்ட் மிஸ்ஸஸ் மனிஷா பந்தாரி அண்ட் மிஸ்டர் அரவிந்த் அண்ட் மிஸ்டர் கபில் கபூர்.
சோ இவங்க எல்லாத்தையும் அன்னைக்கு நம்ம ஒரே நாள்ல சந்திச்சு இவங்க கூட உரையாடக்கூடிய நன்மைகளை அடைய போறோம். என்னைக்குன்னா 6ஆம் தேதி பிப்ரவரி. எஸ் சார். Yes. This is the bumper December 2021 online program going to be there on 6th February 2022 to make you future ready for 2022. Yes, ma'am. எஸ் சார். ஸோ ஆன்லைன் ப்ரோக்ராம் நம்மளுக்கு ஒரு நாள் ஃபுல்லா ஒர்க் ஷாப் நடக்குங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு நாள் ஃபுல்லா நடக்குது. நியூட்ரிசார்ஜ் நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான வரப்பிரசாதம் சொல்லலாம். அதனாலதான் இதுக்கு பேர் எப்படி வச்சிருக்காங்கன்னா பி ஃபியூச்சர் ரெடி. உங்களோட எதிர்காலத்தை ரெடியா வச்சுக்கோங்க. அதாவது 2022 கூடிய எதிர்காலம். எஸ் சார். Now for the leaders, and this program is going to be a physical program. It's not going to be online program. So NutriCharge Be Future Ready 2022 for leaders, which will be conducted physically. Yes, ma'am. Sir, physically means like they have to go. Yeah. We will conduct on different places. All and meeting. All meeting. We call as all meeting. Yes. Okay. So leadersக்குலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மீட்டிங் தனித்தனியாவும் நடக்கும் அப்படின்னு சார் சொல்றாங்க. அப்படிதானே சார் காமராஜ் சார்? மேடம் ஹால் மீட்டிங் மேடம் ஹால் மீட்டிங். All meeting. எல்லா மீட்டிங்கும். Yeah, all the leaders will be called to a certain destination, a certain place where these leaders will come and we'll go there and conduct the program as we used to conduct physically, no? Earlier, before Corona. Okay, sir. So That's ஒரு ஹால் புக் பண்ணி ஹால் மீட்டிங் நடத்துவாங்க அது. Okay, sir. So இப்ப நம்ம ஆன்லைன் போய்கிட்டு இருக்கு இல்லையா? அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எல்லா லீடர்ஸ் எல்லாரும் மீட் பண்ணி பிசிக்கல் ப்ரோக்ராம் ஹால்ல அரேஞ்ச் பண்ணி ப்ரோக்ராம் அங்க வச்சு ட்ரைனிங் நடக்கும். எஸ் சார். And there's going to be a felicitation ceremony in the physical program. Now we have seen NutriCharge Veerangana, we have seen NutriCharge Veer. Now we are going to see NutriCharge Shurveer. That means more powerful than the Veer. Yes, ma'am. Okay. So அந்த ஃபங்க்ஷன்ல அது மாதிரி நம்ம வந்து ஹால்ல வச்சு நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா கௌரவப்படுத்த போறாங்க. என்ன கௌரவப்படுத்த போறாங்கன்னு கேட்டீங்கன்னா நியூட்ரிசார்ஜ் வீராங்கனாவும் நியூட்ரிசார்ஜ் வீர் அதுக்கும் மேல பிரம்மாண்டமா ஒண்ணு வரப்போகுதுங்க. என்னது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நியூட்ரிசார்ஜ் ஷோர் வீர் அப்படின்னு சொல்லி கௌரவப்படுத்த போறாங்க. எஸ் சார். And this is how it is. And this physical program. And என்னது சார்? சூர்வீர் மேடம் அது சூர்வீர். Shurveer. Sure. Okay, this program for leaders, which will be a felicitation ceremony, physical program, it will be done with Hum Honge Kamya program. And now you all know that if you do 5,000 BV from October, November, December, and in December you need to finish it off before 15th. So 2 more days left. If you don't do December 5,000 BV before 15th, you will be out. So please be ready. Please listen carefully. Please go and tell to your team members. We have got only 2 days left. So 5,000 in the month of October, 5,000 in the month of November, and 5,000 before 15th of December. If you do, you can be a part of Hum Honge Kamyab. And this program is conducted in 26 cities of India. Okay. And there, what is that is going to have? We are going to have launching of new product. We'll have a business development program. We'll have a entertainment, music, dance, and all those things. A full day program in 5-star hotel or resort where the breakfast, the lunch, the dinner, everything will be given. And apart from that, when you leave the program, we will be giving you 5,000 rupees worth new NutriCharge products and new NutriCharge tools. So this is Hum Honge Kamya program. And in that program, the leaders will be felicitated, and how they will be felicitated will come to know. Yes, ma'am. Okay, sir. சோ அந்த பிசிக்கல் ப்ரோக்ராம்ல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது நம்ம நேரா வந்து ஒரு ஹால் புக் பண்ணி மீட் பண்ணுவோம் இல்லையா? அதுல வந்து நியூட்ரிசார்ஜ் ஹம் ஹோம்ஜே கம்ய ப்ரோக்ராம் என்ன ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா யார் ஒருத்தங்க அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 15 வரைக்கும் 5000 BV பண்ணிருக்கீங்களோ ஓகே அவங்கள எல்லாத்தையும் இங்க வச்சு கௌரவப்படுத்த போறாங்க. சோ நீங்க டிசம்பர் 15க்குள்ள அதாவது இன்னும் நம்மளுக்கு 2 நாள் தான் இருக்கு. டிசம்பர் 15க்குள்ள தொடர்ந்து 3 மாசம் 5000 BV பண்ணிருக்கிறவங்களுக்கு அதாவது 26 அதாவது 26 நகரத்துல வச்சு நடத்த போறாங்க. எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா யார் ஒருத்தங்க தொடர்ந்து 3 மாசம் 5000 பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு இதுக்குள்ள போறதுக்கு என்ட்ரி கிடைச்சிருது. அப்படி என்னென்ன பிரம்மாண்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது ஒரு பெரிய 5-ஸ்டார் ஹோட்டல்ல இல்லாட்டி ரிசார்ட்ல வச்சு செலிப்ரேட் பண்ண போறோம். சரியா? இந்த கொண்டாட்டத்தை வந்து பண்ண போறாங்க. எல்லா லீடர்ஸையுமே என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப அங்க வந்து கௌரவிக்க போறாங்க. கௌரவிச்சு
ஒரு நம்மளோட புது ப்ராடக்ட் நியூட்ரிசார்ஜ் புது ப்ராடக்ட் அறிமுகப்படுத்தி அதுல ட்ரைனிங் கொடுக்கறதோட மியூசிக், டான்ஸ், இன்னும் நிறைய செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் நடக்கும். அது போக என்ன கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யார் ஒருத்தங்க இந்த 5000 பிவி 3 மாசம் தொடர்ந்து டிசம்பர் 15க்குள்ள முடிச்சிருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே 5000 மதிப்புள்ள நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். அது போக நியூட்ரிசார்ஜ் டூல்ஸும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பெருமிதப்பட்டுக்கலாம். எஸ் சார். Yes. Now this is the வாங்க ஜெயிக்கலாம். அந்த ப்ரோக்ராம் தமிழ்ல அர்த்தம் வாங்க ஜெயிக்கலாம். ஓ ஓகே சார். சோ தமிழ் அந்த ப்ரோக்ராம் பேர் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா வாங்க ஜெயிக்கலாம். வாங்க ஜெயிக்கலாம். Okay. Now felicitation ceremony which is going to be done during that physical program of Hum Honge Kamyab is like this. We'll be honoring the leaders, both males and females, with the safa, the headgear. So we'll be calling on to the stage. The recognition will be done on the stage. These leaders will be called onto the stage and this headgear will be given to them, correct? And on the spot, they are going to get NutriCharge products and NutriCharge business tools worth rupees 5,000 absolutely free. So these are some of the things which will be felicitated for the leaders during this program. Yes, ma'am. And what is that you need to do? I'll tell you. சோ அந்த ப்ரோக்ராம்ல அது போக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளோட லீடர்ஸ கௌரவிப்பாங்க. எப்படி கௌரவிப்பாங்கன்னா, அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரிங்க, ஸ்டேஜ்ல மேல ஏற வச்சு அவங்களுக்கு மகுடம் சூட்ட போறாங்க. அப்ப பாத்துக்கோங்க, ஒரு ராஜாக்கு மகுடம் சூட்டுற மாதிரி நம்மளையும் எல்லாரும் முன்னாடியும் மகுடம் சூட்டி நம்மள பெருமிதப்படுத்த போறாங்க. அது போக நம்மளுக்கு 5000 மதிப்பில், அதாவது 5000 மதிப்பிலான நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட்ஸ் இலவசமாகவும், அது போக நியூட்ரிசார்ஜ் பிசினஸ் டூல்ஸையும் நம்மளுக்கு ஸ்டேஜ்ல கொடுத்து நம்மள மகுடம் சூடி நம்மள பெருமிதப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னும் நிறைய சார் சொல்ல போறாங்க. எஸ் சார். And one more very important thing which you need to remember is, if that particular leader is not present for that function, this felicitation will not be given to that person. So you need to be there physically for that program. For example, if the person is not present over there, that will not be packed or given to some of his distributor and go and give it to your leader. No, if you are there, then we will get, otherwise you will not get. Yes ma'am. Okay sir. சோ இவங்களை பெருமிதப்படுத்துறதுக்கு நீங்க இப்ப அங்க போக முடியாட்டி முன்னொரு லீடர்கிட்ட உங்களுக்குரிய அந்த 5000 ரூபாய்க்குரிய ப்ராடக்ட்ஸ் இந்த மகுடத்தெல்லாம் கொடுத்துடுவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இல்ல, கண்டிப்பான முறையில் நீங்க அந்த ஃபங்க்ஷன்ல அட்டென்ட் பண்ணியிருந்தாதான், உங்க பேர் இருந்துச்சுன்னா நீங்க அட்டென்ட் பண்ணாதான் உங்களை ஸ்டேஜ் கூப்பிட்டு உங்களை கௌரவிச்சு உங்க கையில ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுப்பாங்க. சோ நீங்க அட்டென்ட் பண்ணல, வேற யார்ட்டாச்சும் எனக்கு கொடுத்து அனுப்பிடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, அப்படி கொடுத்து அனுப்ப மாட்டாங்க. யாரு நீங்க இது அச்சீவ் பண்றீங்களோ நீங்க கண்டிப்பான முறையில் அந்த ப்ரோக்ராம்ல அட்டென்ட் பண்ணிருக்கணும். எஸ் சார். Yes, and this is what you need to do for the leaders from star to royalty and star pearl level. Okay, from star then royalty to star pearl level, all these leaders should have 25 people in their B-leg who will be doing 2500 PV each. And this particular thing is the silent target, B-leg. So in your B-leg, 25 distributors should be doing 2500 BV each if you are up to from star to star pearl level. Then that leader will be a Shurveer. So you'll get this headgear and all those things and felicitated in that program. Yes ma'am. Okay. So யார நியூட்ரிசார்ஜ் ஷூர்வீர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஸ்டார்ல இருந்து அப்புறம் ராயல்ட்டில இருந்து ஸ்டால் பெர் லெவலுக்கு போயிருக்கணும். அது போக உங்களுக்கு அடியில 25 பேரை வச்சிருக்கணும். அப்படிதானே சார் காமராஜ் சார்? அப்படிதான் 25 பேர் வச்சிருக்கணும். அந்த 25 பேர் மேடம் ஸ்டார் அண்ட் அபோவ் அப் டு ஸ்டார் பெர்ல். பி சைடுல 25% 2500 பிவி பண்ணிருந்தா அவங்க ஸ்கோர். ஓகே சார். சோ ஸ்டார்ல இருந்து மேல அந்த ஸ்டார் பெர் லெவலுக்கு நீங்க 2500 பிவி பி லெக்ல 25 பேரும் பண்ணிருக்கணும். எஸ் எஸ் சார். So minimum 25 entries, 25 people should be there on your B leg from star to star pearl level. உங்க B legல கண்டிப்பான முறையில் 25 பேர் இருந்திருக்கணும். Yes. Now this is for star to star pearl level. Now we'll go to emerald level. That is Kamaraj sir's level. 50 entries in your B leg with 2500 PV. That means 50 people should be there in your B leg with 2500 PV. Then all the people who are at the emerald level will be a NutriCharge Shurveer. Okay.
அடுத்து யாருன்னா நியூட்ரிசார்ஜ் ஷூர்வீருக்கு தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எமரால் லெவல் அதுக்கும் மேல இருப்பாங்க லெவல். நம்ம காமராஜ் சார் மாதிரி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அடியில அவங்க 50 என்ட்ரிஸ் பி லெக்ல 2500 பிவி எல்லாரும் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களையும் நியூட்ரிசார்ஜ் ஷூர்வீருக்கு தகுதியுடையவங்க. Yes. And now ruby level and above. Here emerald level and above means emerald and star emerald, right? These two categories. Now ruby level and above means ruby, star ruby, then till diamond. 200 entries on your B leg with everyone doing 2500 BV. Then the person from ruby level to above will be a NutriCharge Shurveer. Yes. Yes. அடுத்து நியூட்ரிசார்ஜ் ஷூர்வீர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரூபி லெவலுக்கு அதுக்கும் மேல இருக்கிற லெவல் எல்லாமே 200 என்ட்ரிஸ் பி லெக்ல 2500 பிவி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களும் எதுல வந்துருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நியூட்ரிசார்ஜ் ஷூர்வீருக்கு தகுதியுடைய ஆயிருவாங்க. எப்ப ரூபி லெவலுக்கு மேல இருக்கணும், அது போக 200 என்ட்ரிஸ் பி லெக்ல நியூட்ரிசார்ஜ் 2500 பிவியும் வச்சிருக்கணும் எல்லாரும். எஸ் சார். Right. And so this is what is all about bumper December 2021. So my dear friends, get ready for this bumper offer and enjoy life, because as you all know, so many people are enjoying now in Goa and all those places. Similarly, you can be a part of this wonderful journey and be a part of this wonderful journey. So this is all about bumper December 2021. Yes, ma'am. Yeah. So இதுதாங்க பம்பர் டிசம்பர் 2021 அப்படிங்கிறது. ஸோ நீங்க எல்லாம் இந்த வாய்ப்பை ஃபுல்லா யூஸ் பண்ணி நீங்க இவ்வளவு பிவி பாயிண்ட்ஸ் எல்லாம் முடிச்சு இதை நீங்க வந்து என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி வேண்டிக்கிறோம். ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் கோவால இப்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளும் அது மாதிரி இது பண்ணி நம்ம பம்பர் டிசம்பர் 2021 நம்மளும் தக்க வச்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். எஸ் சார். So this is all about the targets for bumper December 2021. And I request you all, I think that you must have written everything off. So go and tell this to each and everyone in your team, okay? And be a part of this wonderful journey. Yes. Now we will move on with this product, today's product, and that is NutriCharge Veg Omega. Yes, ma'am. Yes, sir. So நீங்க தயவு செஞ்சு உங்க டீம்ல இருக்க எல்லார்ட்டையும் போய் இந்த பம்பர் இதை பத்தி நீங்க சொல்லி புரிய வைக்கணும். அற்புதமான நிகழ்ச்சி அப்படின்னு புரிய வைங்க, எல்லாரையும் பண்ண வைங்க. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட்ல நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா பத்தி பார்க்க போறோம். Yes, sir. Yes. Now this is a very, very important product. And if now we have got 44 people here, in these 44 people, if anyone is there who is not taking omega-3, then he is killing himself. If he has not promoted to anyone, he is killing that person also. So it's a very, very important product called omega-3. And that's the reason why we have written omega-3 is a miraculous element. And it's really is a miraculous element. When we say something like this, we should prove it. And what is that we are going to prove is like at any stage of life, okay, at any age, about 10 years, whether you are a male or a female, or any state of health, whether you are diseased or whether you are perfectly fit, omega-3 is very, very essential and beneficial. You need to take at any point of time, right? And that's the reason why we call it as omega-3 is an essential fatty acid, which is essential for life. Yes. Yes, sir. So இன்னைக்கு நம்ம நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா பத்தி தான் பார்க்க போறோம். சோ omega-3 என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா மிராக்குலஸ் எலிமெண்ட் சொல்றாங்க. மிராக்குலஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரொம்ப அதிசயமான ஒரு எலிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நீங்க நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா இல்லைன்னா நீங்க உங்களே கொண்டுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா கொடுக்கலனாலும் அவங்களே நீங்க சேர்த்து கொள்றீங்கன்னு அர்த்தம். அதனாலதான் omega-3 அப்படிங்கிற சத்து. omega-3 என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரொம்ப அதிசயமான எலிமெண்ட். எதனால அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த சத்து நம்ம உடம்புல எல்லா வயசுக்காரங்களுக்கும் என்ன வயசுலனாலும் தேவைப்படும். அதாவது அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, நீங்க வயசான இருந்தாலும் சரி, எல்லா வயசுக்காரங்களுக்கும் அந்த omega-3 அப்படிங்கிற சத்து அவசியம். சரியா? உங்க உடம்பு எப்பேற்பட்ட கண்டிஷன்ல இருந்தாலும் சரியா, நீங்க ரொம்ப ஆரோக்கியமா இருந்தாலும் சரி, ஆரோக்கியம் கம்மியா இருந்தாலும் சரி, நமக்கு இந்த omega-3 சத்து வந்து மிக மிக அவசியம் அப்படின்னு சொல்லலாம். எஸ் சார். And that's the reason எதனால அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா இது வந்து ஃபேட்டி ஆசிட்னு சொல்லுவாங்க. இது வந்து கொழுப்பு அமிலம்ங்க. சரியா? omega-3 அப்படிங்கிறது கொழுப்பு அவசியம். சோ அப்ப பாருங்க, நம்ம உடம்புக்கு கொழுப்பும் அவசியம். அப்ப omega-3ங்கிறது கொழுப்பு. அது நம்ம வாழ்க்கையிலுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லி அதோட நன்மைகளை நம்ம பார்க்க போறோம். எஸ் சார். Yes. So
So as we said, omega-3 is an essential fatty acid which is essential for life. And that's the reason why we call omega-3 as good fat. Because every fat is not very good for us, right? But this fat is very, very good for us, which cannot be replaced by any other nutrient in our body. That means if omega-3 is deficient in our body, you cannot adjust that with any other nutrients whatsoever. For the deficiency of omega-3, you need to replace omega-3. Yes, ma'am. எஸ் சார். ஸோ ஒமேகா த்ரீங்கிற சத்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நல்ல கொழுப்புன்னு சொல்லுவோம். நம்ம உடம்புல நல்ல கொழுப்பு இருக்கும், கெட்ட கொழுப்பு இருக்குங்க, சரியா? சோ ஒமேகா 3 வந்து நல்ல கொழுப்புன்னு சொல்றோம். அப்ப பாருங்க, நம்ம உடம்புக்கு கொழுப்பும் அவசியம், அதுல நல்ல கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒமேகா 3 மிக மிக அவசியம். இது வேற சத்துல இருந்து நம்ம உடம்புக்கு எடுக்க முடியாது. அதாவது ஒமேகா 3 இல்லாம நீங்க புரதச்சத்து நிறைய இருக்கு, புரதத்துல இருந்து ஒமேகா 3 கிடைச்சிருமா, வேற சத்துல இருந்து ஈடுபடுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஈடுபடுத்தவே முடியாது. ஒமேகா 3 வந்து மிக மிக அவ்வளவு அவசியம். இது நல்ல கொழுப்பும் கூட, நம்ம உடம்புக்கு டெய்லி தேவைப்படக்கூடிய ஒரு சத்து. எஸ் சார். Yeah. Now this is a very important slide which you need to understand. Now omega 3, what is the importance of omega 3? It is an integral part of our cell membrane. You know, our body is made up of cells, and all these cells have got a cell membrane, right? And this cell membrane does a job of a gatekeeper, which if it is the cell membrane is healthy, it will allow only the good nutrients to enter our body. It stops the toxins. And if the cell membrane is not healthy, anything can happen. Every toxins can enter your body. So to make your cell membrane absolutely healthy, you need to have omega-3 content in your cell membrane. And if the omega-3 content is less in your cell membrane will be absolutely weak, and all the toxins will enter your cell, which ultimately will lead to big disease like cancer and premature aging and all those things, right? Yes. Okay, sir. So omega 3 என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம உடம்பு ஃபுல்லா செல்லால தானே ஆயிருக்கு, அப்படிதானே? ஒவ்வொரு செல் கோடிக்கணக்கான செல்லால தானங்க ஆயிருக்கு. சோ ஒவ்வொரு செல்லிலையும் பாத்தீங்கன்னா செல் மெம்பரைன் இருக்கும். செல் மெம்பரைன் என்னது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு செல்ல சுத்தி அவுட்டர் லேயர் தான் செல் மெம்பரைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சரியா? அதுல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு செல்லுலயுமே ஒமேகா 3 அப்படிங்கிற சத்து வந்து நிறைஞ்சிருக்குங்க. அப்ப ஒமேகா 3 எப்போ உங்க உடம்புல கம்மியாகுதோ, ஒவ்வொரு செல்லுலயும் அந்த ஒமேகா 3 சத்து கம்மியாகும் போது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியே இருந்து கிருமிகள் வந்து உங்க உடம்புக்குள்ள ஈஸியா போறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகப்படுத்துறது. Kamala sir, again she has gone out. Now we have to bring her back. Madam, again he has to rejoin. We will wait, sir. Yeah. Came back. She has not yet reached. She will reach. Yeah. அப்ப வெஜ் ஒமேகா அது எவ்வளவு முக்கியங்கிறதா சார் இப்ப சொல்லிட்டு இருக்கிற விஷயம். அதனால வெஜ் ஒமேகாங்கிறது வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்குமே வேணும். அது எல்லா வயசினருக்கும் தேவை. அது மட்டுமல்ல, அதை வந்து நம்ம இப்போ ஒரு பாதுகாப்பு கவசம். அதுதான் வந்து இப்போ கொரோனா தாக்காமல் நமக்கு வந்து இப்ப இருக்கிற ஓமைக்ரான் தாக்காம இருக்கணும்னா வெஜ் ஒமேகா நமக்கு ரொம்ப முக்கியம். அது வந்து எல்லா கூட்டங்களையும் சார் சொல்றாரு. பட் இந்த கூட்டத்துல சொல்றதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, இப்ப நம்ம பண்ண வேண்டிய அந்த 20,000 பிவி 25,000 பிவிக்கெல்லாம் இந்த வெஜ் ஒமேகா நமக்கு ஃபுல்லா சப்போர்ட் ஆகும். அது வந்து வெறும் 240 ரூபா எம்ஆர்பி டிபி ரேட்ல நமக்கு 150 பிவில கிடைக்குது. ஆகையினால இது ரொம்ப அவசியம். மேடம் வந்துட்டாங்களா? எஸ், கம் சார். No. Not yet. Oh. Okay, you continue, sir. Up to that, our Raju sir is inside. Raju sir, you please continue. This is very, very Raju important. This product is very, very important, sir. And you need to really emphasize on the importance of this product, because as you told now, because all these Omicron and all those things are coming, you need to keep your body absolutely perfect. And this is what. Yes, ma'am. Yes, she has come. Yes, sir. Yeah, she has come. Yes, madam, you please continue. Yeah, unmute Panni. Continue. You are co-host, so you can unmute yourself and start. அப்ப எப்போ உங்க உடம்புல ஃபுல்லா அந்த செல்லுல எல்லாம் அந்த ஒமேகா 3 சத்து கம்மியாகுதோ, அப்ப நோய் கிருமிகள் எல்லாம் உள்ள போய் உட்கார்ந்துற வாய்ப்புகள் வந்து நீங்க அதிகப்படுத்தி கொடுத்துறீங்க. எப்ப உங்க உடம்புல ஒமேகா 3 சத்து கம்மியாகும் போது, அப்ப வெளிய இருந்து கிருமிகள் எல்லாம் நம்ம உடம்புக்குள்ள போய்கிட்டே தாங்க இருக்கும். எப்போ உங்களோட செல்ல வந்து ஒமேகா 3 சத்து நிறைவடையுதோ, அப்போ உள்ள போறதுக்கிற வாய்ப்புகளை வந்து அது தடுத்து நிறுத்துது. எது? உங்க செல்லுல இருக்கிற செல் மெம்பரைன் வந்து தடுத்து நிறுத்திடும், அது ஒமேகா 3 நிறைஞ்சு இருக்கிற போது. சோ அப்ப நம்ம உடம்புல ஒமேகா 3 சத்து வந்து மிக மிக அவசியம். அப்பதான் நம்ம வந்து நோய், எல்லா விதமான நோய். செல் சுவர் மேடம், அதுக்கு பேரு
மெம்பரேன்ங்கிறது செல் சுவர்கள். ஓ, செல் மெம்பரேன்ங்கிறது தமிழ்லையா? ஓகே, செல் தமிழ்ல செல் சுவர்கள். ஒவ்வொரு செல்லையும் அந்த சுத்தி ஓரத்துல இருக்கக்கூடியதான் அந்த செல் சுவர். அதுல அந்த ஒமேகா 3 சத்து இருக்கிறனால நம்ம கிருமிகளை வந்து உள்ள விடாதுங்க, நிறுத்தி வச்சிரும் வெளியவே. எஸ் சார். And if the cell membrane is not healthy, it tells you that it lacks omega 3. And if that happens, the oxidative stress increases. And because of the oxidative stress which increases, it naturally kills the cell. And that will develop into a very dangerous disease called cancer. So take care of this. Your body cells need to be taken care of, and it needs to be kept healthy. And for that, every cell membrane requires omega 3. And just imagine, as we move forward, I'll tell you, the omega 3 which we are going to present you is one of the best in the Indian market. But still, there are some people who are confused, looking at whether I should take or not. Whether I should take or not. I tell you, man, if you don't take it now, a day will come when you don't have to take it. Very, very important. Yes, sir. ஓகே சார். ஸோ ஒமேகா 3ங்கிற சத்து வந்து மிக அவசியம்ங்க. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம செல் சுவர்ல வந்து ஒமேகா 3 சத்து எல்லா செல்லுமே உடம்பு ஃபுல்லா இருக்கு. அப்ப பாத்துக்கோங்க, நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அது கூட்டி வெளியே இருந்து நம்மளோட கெட்ட கிருமிகள் எல்லாம் உள்ள போறதை தடுத்து சுவர் மாதிரி அதை நிறுத்தி வைக்குதா? எப்ப நம்மளுக்கு அந்த சத்து கம்மியாகும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த செல் வந்து பாதிப்படைஞ்சு எல்லா செல்லும் செத்து போக ஆரம்பிக்குது. இது எதுல போய் முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அப்ப அந்த செல் எல்லாமே கேன்சர் செல்லா மாறுது. எப்ப ஒரு மனுஷனோட உடம்புல ஒமேகா 3 வந்து சத்து கம்மியாகும் போது. அது போக என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒமேகா 3 நம்ம எடுத்துக்கோங்க அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்லும் போது, இன்னும் கொஞ்சம் பேர் என்ன கேட்பாங்கன்னா, நான் எடுத்துக்கணுமா, எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கண்டிப்பான முறையில் எல்லாருமே, ஒரு பெண்ணா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும், ஒமேகா 3 சத்து வந்து நம்ம உடம்புக்கு மிக மிக அவசியம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான எலிமெண்ட் இது. என்னென்ன நன்மைகள் பண்ணக்கூடியதுன்னா, எண்ணில் அடங்காத நன்மைகளை வந்து நம்மளுக்கு பண்ணக்கூடியது. ஸோ இது வந்து எல்லாருமே எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எஸ் சார். Yes. Now, as we move forward, you will find more importance of this. As I told you, cell membrane acts like a gatekeeper of the cell. So these cell membranes are like our gatekeepers for all our cells, admitting only healthy nutrients and barring damaging substance. So your cell will not be damaged because it will bar all the damaging substance which is trying to get into the body or into the cell to kill the cell. It will not allow anybody to enter, and it will only allow the healthy nutrients as the gatekeeper do, right? If a gatekeeper is there, he will only allow those people who are recognized and who mean to be in. Otherwise, he will not call, hey, you also come, you also come. No, he will really censor the people who are coming. He will filter the people who are coming. And that's the same thing cell membrane does here. And to keep that cell membrane very healthy, you need to have omega 3 in your body. Yes. எஸ் சார். நம்ம அந்த ஒவ்வொரு செல்லையும் இருக்க அந்த செல் மெம்பரைன், அதாவது செல் சுவர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது எப்படி வேலை பார்க்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கேட் கீப்பர். அதாவது கேட் கீப்பர்னா வாயிற்காப்பான். நம்ம வெளியே வந்து ஒரு செக்யூரிட்டியை நிப்பாட்டி வச்சிருக்க மாதிரிங்க. அப்ப ஒவ்வொரு செல்லுக்கும் அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களோட செல்ல ஒமேகா 3 சத்து கம்மி கூட இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த செல் மெம்பரைன் வந்து உள்ள கிருமியவோ இல்லாட்டி வேற ஏதாச்சும் ஒரு பாக்டீரியாவை உள்ள விடுறதுக்கான வாய்ப்புகளே கம்மியாயிருக்கிறது, தடுத்துருது. உள்ள நம்மளுக்கு வந்து போறதுக்குரிய வாய்ப்புகளே கிடையாது. அப்படிங்கும் போது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம ரொம்ப சத்தா இருப்போம். எப்ப உங்களுக்கு ஒமேகா 3 கம்மியா இருக்கோ, அப்ப வெளியே இருந்து நீங்க ஒரு இடத்துக்கு போகும்போது வேற யார்ட்டையாச்சும் இருக்கிற கிருமி எல்லாமே உங்களுக்கு வந்து தாக்குறதுக்குரிய வாய்ப்புகளை வந்து நீங்களே உருவாக்கி கொள்றீங்க. எப்ப உங்க செல்லுல ஒமேகா 3 சத்து கம்மியா இருக்க போது. எஸ் சார். Now, this is very important to keep in your mind. That is, even a 1% decrease in omega 3 in your body can cause tiredness and continual low energy level. That means even 1% can cause you problem. And what is that? Fatigue, continuous low feeling, lack of energy, feeling absolutely down, aching muscles and joints. So these are the symptoms which you find in your body because of the omega 3 deficiency. And the deficiency is just even 1% less, it will cause you this. So I hope that you really understood the value of this particular product in your body. Yes. Yes, sir. இந்த ஒமேகா 3ங்கிற சத்து எவ்வளவு முக்கியம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எப்போ ஒருத்தவங்களோட உடம்புல உங்க உடம்புல வந்து ஒரு 1% ஒமேகா 3 சத்து கம்மியாகுது. கொஞ்சம் பாருங்க, 2-3 இல்லைங்க, 1%, 1% கம்மியானா கூட உங்க உடம்புல வந்து அது நிறைய சிம்டம்ஸ் வெளிப்படுத்தும். என்ன வரும்னா, நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க, ரொம்ப சோம்பலா இருப்பீங்க, உங்களோட எனர்ஜி லெவல், உங்களுக்கு வேலை பார்க்கறது வந்து அன்னைக்கு வந்து கம்மியாகும்.
திடீர்னு ஒரு நாள் நம்ம நல்லா சாப்பிட்டிருப்போம், நல்லா தூங்கிருப்போம், எல்லாம் பண்ணிருப்போம். இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு மாதிரி டயர்ட்னஸ் இருக்கும். எதுக்குன்னே தெரியாது. சோ இன்னைக்கு திரும்ப நல்லா தூங்கினா நல்லா இருக்குமே, எங்கேயும் வேலையை செய்ய முடியல அப்படின்னு உங்க உடம்பு சொல்லும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க உடம்புல அந்த ஒமேகா 3 சத்து கம்மியா இருந்துச்சுன்னா 1% கம்மியானா கூட உடனே உங்க உடம்பு வந்து ரியாக்ட் பண்ணி காட்ட ஆரம்பிச்சிடும். ஒரு சோம்பல், ஒரு ரொம்ப எனர்ஜியே இல்லாம நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. எப்ப அந்த ஒமேகா 3 சத்து உங்க உடம்புல கம்மியாகும் போது. எஸ் சார். Yes. Now next, everything we have told about it. Now, how is omega 3 beneficial for us? This is what most of the people will ask. That's the reason which every product we take, we talk about the benefit of that product, talk about the benefit of that product. Because if you go to a person, definitely the person will ask, okay, ma'am, okay, sir, if I take omega 3, what is the benefit I'm going to get? Right? And if you are not able to tell him the benefit, then he may not be able to even listen to you, right? So, my dear friends, please write down everything, because the whole body is covered. Just see what is happening now. How is omega 3 beneficial for us? Number one, omega 3 helps in keeping the heart healthy. Almost 50% of the people have got heart ailments. And if you take NutriCharge Veg Omega twice daily, that is omega 3 capsules twice daily, the problem of the heart will reduce by 50%. You know that? So heart disease will reduce by 50% if you take 2 omega 3 capsules per day. And that's the reason every time when I talk about omega 3, I talk about taking 2 capsules daily to keep your body perfect. And how you can keep your body perfect is, number one, it keeps the heart absolutely healthy. Yes. Yes, sir. So omega 3, சரி, ஒமேகா 3 சத்து சொல்லிக்கிட்டே இல்லையா? அப்ப அதுல என்ன அவ்வளவு நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எந்த ஒரு ப்ராடக்ட்னாலும் நீங்க வந்து மக்கள்கிட்ட சொல்லும் போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதோட நன்மைகளை வந்து கண்டிப்பான முறையில் சொல்லணும். ஏன் அப்படின்னு சொன்னாதாங்க அவங்களுக்கு புரிய வரும். சும்மா இது சாப்பிடு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றனால அவங்களுக்கு தேவையானது வந்து அவங்களுக்கே புரிஞ்சுக்கிடுவாங்க. ஓ, என் உடம்புல இது இல்ல, சத்து கம்மியா இருக்கு, அப்ப நான் ஒமேகா 3 எடுத்துக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிடுவாங்க. அதனாலதான் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் சார். நெக்ஸ்ட், அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களுமே நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகாவை ஒரு நாளைக்கு 2 தடவை எடுத்துக்கணும். எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் ரொம்ப முக்கியமான ஒண்ணு, இது நம்மளோட இருதயத்தை பாதுகாக்குதுங்க. இப்ப எவ்வளவோ பேர் சீக்கிரமா ஹார்ட் அட்டாக் வந்து இறக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறோம் இல்லையா? அப்போ ஒமேகா 3 சத்து யார் உடம்புல சரி விதத்துல இருக்கோ, சரியான அளவுல இருக்கோ, அவங்களுக்கு இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில இருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பான முறையில் அடிச்சு சொல்லலாம். சோ நம்ம வந்து நீங்க நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா ஒரு நாளைக்கு 2 நாள் கண்டிப்பான முறையில் எல்லாரும் எடுத்துக்கிட்டு வாங்க. இருதயம் சம்பந்தப்பட்ட எல்லா நோய்கள்ல இருந்து நம்ம விடுபடலாம். எஸ் சார். Yeah. Number 2, the first one is keeping the heart healthy. Number 2, it reduces the bad cholesterol in your body. Bad cholesterol means LDL cholesterol, low density lipoprotein cholesterol. So when the LDL, that's the reason why people say bad cholesterol. Bad cholesterol is nothing but LDL. So it reduces the LDL in your body, and this LDL, if it increases, causes a hell lot of a problem in your body. So be very clear that it reduces the bad cholesterol and triglycerides. And triglycerides is what? Triglycerides are the fat deposit which is happening in your blood vessels. You can see here is a blood vessel, absolutely healthy blood vessel. So very, very smooth blood flowing is happening. You can see over here, right? And this particular vessel will be absolutely flexible because of the heart is beating, but the vessels are intact now, right? It absorbs everything. And because of the flexibility, you don't feel even the blood is flowing through your vessels, right? Now, when the fat deposition occurs into that particular vessel, this is how it happens, plaque. And this plaque is just like a cemented, concreted structure, which slowly reduces the radius of this vessel. And look at this. This is such a fine, free-flowing blood has start getting pressure over here, because the flow suddenly stops here, and after that it goes very slow. So the pressure happens here, and because the pressure is happening in the blood vessel, this will directly show the effect in the heart. So very clear? Yes. So omega 3 சத்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க உடம்புல அந்த கெட்ட கொழுப்பை வந்து குறைச்சிருங்க. அது என்ன நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணும் இல்ல. நீங்க போய் நிறைய ஹோட்டல்ல சாப்பிடறனாலயோ, ரொம்ப எண்ணெய் பலகாரம், தேவையில்லாத கொழுப்பு நிறைந்த பொருட்களை சாப்பிடறனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புக்குள்ள ஃபுல்லா ரத்த குழாய்கள் இருக்கு இல்லையா? அது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்னா பிளட் வெசல்ஸ் சொல்லுவோம். ரத்த குழாய் இப்படி இருக்குல்ல,
அதுக்குள்ள வந்து ரத்தம் போய்க்கிட்டே இருக்குல்ல. எப்போ ஒருத்தங்க உங்களோட சாப்பாட்டுல என்ன அதிகமா கெட்ட கொழுப்பு நிறைந்த சாப்பாடை வெளியே ஹோட்டல்ல சும்மா ஜங்க் ஃபுட் சாப்பிடும்போது என்ன ஆகும்னா அந்த ரத்த குழாய்க்குள்ள கொழுப்பு படிஞ்சிரும், அங்கங்க கொழுப்பு படிஞ்சிரும். அப்ப பாருங்க, ரத்தம் வந்து நம்ம உடம்புக்குள்ள வந்து சீரா போகணும். தலையில இருந்து மேல இருந்து கீழே கால் வரைக்கும் ரத்தம் போயிட்டு, அதே மாதிரி ரத்தம் கீழ இருந்து திரும்ப மேல தலை வரைக்கும் போனோம் இல்லையா? அப்ப ரத்த ஓட்டம் வந்து சீரா ரொம்ப ஃபாஸ்டா இருந்தாதான் எல்லா உறுப்புகளுக்கும் ரத்தம் போய் சேரும். எப்போ ஒரு மனுஷன் வந்து கெட்ட கொழுப்பா எடுத்துக்கிட்டே வரும்போது அந்த உடம்புல அந்த ரத்த குழாய்க்குள்ள அந்த கொழுப்பு படிஞ்சிருக்கோ, ரத்தம் போறதே கம்மியாயிருது. அப்ப கொஞ்சம் யோசிங்க, உங்களுக்கு ரத்தமே இங்கிட்டு போகாட்டி எல்லா ஆர்கன்ஸும் இப்ப ஒண்ணும் இல்ல, இருதயம் வந்து பண்ணக்கூடிய வேலைகள் வந்து பாதி கம்மியாயிருது இல்லையா? எப்ப அந்த ரத்தம் வந்து பாதி அதுக்கு செல்லாத போது. சோ ரத்த குழாயில கெட்ட கொழுப்பு வந்து நம்மளுக்கு அடைச்சு இருக்க கூடாது. அடைச்சு இருந்தாதான் அது என்ன ஆகும்னா ரத்தமே போகாம போய் நின்னு போய் தான் நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் எல்லாம் வரக்கூடிய காரணங்கள். எஸ் சார். You can see the plaque formation. Okay, it keeps the blood vessels soft by reducing the deposition of fat. That is, if you take omega-3 continuously, the blood vessels will remain soft and the deposition of fat and the inflammation. Because of the deposition of fat, the inflammation happens. That will be reduced if you continuously give omega-3. So you can understand what all can do. There are many people who are suffering from this block, all those things, block, heart block, the vessels block, all those things, because of the fat deposition. So there are umpteen number of people who are suffering from this, and you have got a wonderful product in your hand. There are umpteen number of people who are suffering from triglyceride. There are umpteen number of people who are suffering from bad cholesterol, LDL. Go and promote. And there are many people who are suffering from heart. So please check those people. Please make a list of those people. Go and talk about Veg Omega. And I'll tell you, the moment you say omega-3, there are people who understand it's much more than the other nutritional products. Omega-3, that's what they say, right? Okay, sir. So omega-3 நீங்க சத்து உடம்புல எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா என்ன ஆகும்னா அந்த ரத்த குழாய்கள் எல்லாம் என்ன ஆகும்னா கொஞ்சம் மெதுவாக ஆரம்பிச்சிடும். சரியா? மெதுவாகி என்ன பண்ணும்னா உள்ள ஆல்ரெடி படிஞ்சிருக்கு இல்லையா? நீங்க இவ்வளவு நாள் கெட்ட கொழுப்பு சாப்பிட்டு உங்களுக்கு கொழுப்பு அங்க படிஞ்சிருந்தாலும் omega-3 எடுத்துக்கிட்டே வரனால அந்த ரத்த குழாய்களை படிஞ்சிருக்கு அந்த கெட்ட கொழுப்பு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா இது வந்து எடுத்து விட ஆரம்பிக்கும். எது நம்மளுக்கு வந்து omega-3 வந்து சத்து நம்ம உடம்புல சேரும் போது. எஸ் சார். Now this is inflammation. This also. என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப ஒண்ணும் இல்ல, 2 பிக்சர் போட்டிருக்காங்க இல்லையா? முதல் படத்துல வந்து ரத்த குழாய் வந்து அந்த கெட்ட கொழுப்பு அடைக்காம இருக்கு. அப்படிங்கும் போது உள்ள ரத்தம் வந்து சீரா பாயுங்க. இதே இது 2வது படத்துல பாத்தீங்கன்னா கொழுப்பு 2 சைடும் அடைச்சு போயிருக்கனால போகக்கூடிய ரத்தமே இந்த சைடு போக முடியாம தவிக்குது. அப்படிங்கும் போது ரத்தம் போறதே நம்ம வந்து நிறுத்தி வச்சிரும். இதனாலதான் நம்மளுக்கு வந்து பற்பல நோய்கள் வந்து நமக்கு வந்து உண்டாகுது. ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் ஆகட்டும், இல்லாட்டி நம்மளுக்கு அங்கங்க நம்மளுக்கு ஜாயின்ஸ்ல எல்லாம் வலிக்கும் இல்லையா? இது மாதிரி பற்பல நோய்களுக்கு காரணம் வந்து உள்ள ரத்த குழாய்க்குள்ள கெட்ட கொழுப்பு அடைச்சிருக்கனாலதான். சோ இவ்வளவு நாள் அடைச்சிருந்தாலும் சரி, நீங்க omega-3 சத்தை நம்ம நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா எடுத்துக்கிட்டு வரும்போது என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த அடைப்பு எல்லாத்தையும் இது கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து விடும். சோ நம்ம வந்து யாருக்கு அக்கறை காட்டுறோமோ அவங்களுக்கு என்ன பண்ணலாம்னா கண்டிப்பான முறையில் நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா பத்தின நன்மைகளை வந்து சொல்லி புரிய வைக்கணும். சோ அவங்களுக்கு வந்து புரியக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகும். ஏன்னா இப்ப எத்தனையோ பேர் ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக்னு எவ்வளவோ கேள்விப்படுறோம் இல்லையா? கொஞ்சம் வயசுல எவ்வளவு பேர் இறந்து போறாங்க. அப்படிங்கும் போது இதை சொல்லி நம்ம புரிய வைக்கிறனால நிறைய நன்மைகள் அடையலாம். எஸ் சார். And because of this, if the inflammation is there, if the fat deposition is there, and if the triglyceride is there, if the bad cholesterol is there, then you are going to suffer from high blood pressure. Yes. So when you take omega-3, it reduces high blood pressure. Now look at this. What a wonderful, health giving product is this. Yes, ma'am. Yes. So யார் ஒருத்தங்களுக்கு அந்த omega-3 சத்து கம்மியா இருக்கோ, கெட்ட கொழுப்பு அவங்க உடம்புல நிறைய இருக்கோ, அவங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரத்தம் போகிறது கம்மியாக்கி உள்ள அந்த உடம்பு எரிச்சல், உடம்பு வீக்கம் இதெல்லாம் அடுத்தடுத்து வர்றனால அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்க உடம்பு ஆட்டோமேட்டிக்கா பிளட் பிரஷர் வந்து ரத்த கொதிப்பு வந்து கூடாயிருது. எப்ப நீங்க omega-3 சத்து எடுக்க ஆரம்பிச்சீங்களோ, நீங்க அந்த ரத்த கொதிப்புல இருந்து உங்களை கம்மி பண்ணி கொடுக்கும் உங்க உடம்புக்கு. எஸ் சார். And not only that, it reduces the structural weakening of heart due to age. And as you all know, as the person gets aged, the muscle reduces, right? And the heart beats, heart pumps because of the cardiac muscle. So it has got also muscle. So if the aging process happens and you lose muscle and you don't take care of this, what will happen? Not only the body, you become weak.
your organs will become weak. So veg omega-3, when you take, it reduces the structural weakening of the heart due to age. So the structure of the heart will remain healthy. It will not get weakened. Yes. Yes, sir. அது போக என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வயசாக ஆக நம்மளுடைய உறுப்புகள் எல்லாத்துக்குமே தானே வயசாகும். நம்ம வெளி தோற்றமும் சரி உள்ள இருக்கிறோம் சரி எல்லாமே வயசாகிட்டே வரும் தன்மையை வந்து இந்த omega-3 எடுத்துக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கம்மி பண்ணிடலாம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்போ உங்க உடம்புல omega-3 அப்படிங்கிற சத்து வந்து சரியான விதத்துல இருக்கோ சரியா உங்க இருதயத்தை நீங்க எப்படி வச்சிருக்கலாம்னா இளமையா வச்சிருக்கலாம். சோ அது அதுல இருக்க உள்ள தசைகள் வந்து வயசாகக்கூடியது இயல்புதான். ஆனா omega-3 சத்து கூட இருக்கிறனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருந்து நம்ம அந்த இளமையா வச்சிருக்கலாம் உங்க இருதயத்தை. அதனால அந்த வரக்கூடிய ஹார்ட் அட்டாக் அந்த வயசுக்குள்ளோட வரக்கூடியதுல இருந்து நம்மள வந்து ஹெல்ப் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். எஸ் சார். Yeah. Now omega-3 not only does that, it also reduces the risk of sudden heart attack, because you have seen many people, right? They have dinner together, go to their bed, and suddenly in the next morning you find that one person is absolutely dead. Yesterday night only we had enjoyed together and today morning is not there. This is the risk of sudden heart attack. And this is published in a wonderful book called Lancet, a British journal called Lancet. And if something comes in the Lancet, the doctors simply follow it. And this is what it tells, the study which is published in the Lancet. Omega-3 reduces the risk of sudden heart attack. And not only that, omega-3 may be useful in preventing the second heart attack. For example, a heart attack has already happened. You have not met that person before that. But after that, you have met that person. And you still start giving him NutriCharge Veg Omega, the chance of second heart attack drastically goes down. Otherwise, if one heart attack comes, very soon the second is in the corner. But here, it is totally opposite. Yes. So omega-3 என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நெக்ஸ்ட் சார் நெக்ஸ்ட் சார். Yeah. ஒவ்வொருத்தவங்களுக்கும் சடனா ஹார்ட் அட்டாக் வருது. இப்ப எவ்வளவு பேர் இது கேள்விப்படுறோம். 25 வயசு முன்னாடி வந்து அந்த 70 வயசு 75 வயசுன்னு இருந்தது. இப்ப என்ன ஆயிருது அப்படின்னு கேட்டீங்கன்னா 35 வயசு 40 வயசு பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்க நேத்து நல்லா தானே இருந்தா இன்னைக்கு என்ன திடீர்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நம்ம திரை பிரபலங்களே எவ்வளவு பேரை பாக்குறோம் இல்லையா? சும்மா விழுந்தாங்களா உடனே இறந்துட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் அப்படி ஹார்ட் அட்டாக்ல நல்லா இருந்தாங்க, அப்படி பாக்குறதுக்கு ரொம்ப குண்டா பருமனாவும் இல்ல, ஏன் திடீர்னு ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு அது கவலைக்குரிய விஷயம் தான். அப்படிதானே? அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு ஸ்டடிஸ், அதாவது ரிசர்ச் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஸ்டடி வந்து லான்செட் அப்படிங்கிற பிரிட்டிஷ் ஜேர்னல்ல வந்து வெளியா இருக்குங்க. ஒரு நாளிதழ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா omega-3 யார் ஒருத்தவங்க omega-3 சத்து அவங்க உடம்புல வந்து சரியான விதத்துல எடுத்துக்கிட்டே வராங்கன்னா அவங்களுக்கு சடன் ஹார்ட் அட்டாக் வர்றதுல இருந்து கம்மி பண்ணிரும். அவங்களுக்கு வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து மிக 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 கம்மி அப்படின்னு சொல்றாங்க. சரியா? டக்குன்னு உங்க ஹார்ட் வந்து அந்த ரத்தம் போகாம நின்று நம்ம ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது. அது போக நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும், அடுத்து ரெண்டாவது எப்ப வருமோன்னு சொல்லி பயத்திலே பாதி பேர் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க இல்லையா? அவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து கண்டிப்பான முறையில் நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அடுத்து இரண்டாவது வரக்கூடிய செகண்ட் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்றக்கூடியது வந்து omega-3 எடுத்துக்கிட்டே வரனால நம்மள வந்து அதை வரக்கூடாம தடுத்துடலாம். இதை வந்து நாங்க சொல்லலைங்க, ஸ்டடி என்ன சொல்றாங்கன்னா இந்த போஸ்டன்ல சிமன்ஸ் காலேஜ்ல வந்து அவங்க வந்து இதை நிரூபிச்சிருக்காங்க. யார் ஒருத்தங்க ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்திருந்தாலுமே omega-3 எடுத்துக்கிட்டே வரதுனால ரெண்டாவது ஹார்ட் அட்டாக் வராம தடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எஸ் சார். Yes, it also keeps the joint healthy and it increases the flexibility and agility of the joints. So if the joint is not working properly, omega-3 intake will definitely help you that. And not only that, it prevents the bones from becoming brittle and weak. As you can see over here, very normal, strong bone. But when it has become osteoporotic bone, osteo means what? Osteo means bone, and porosis means, the holes. So when the bone has got severe and bigger holes like this, it becomes very brittle, and at any time it can be broken. And it happens only when you get aged. And that's the reason why, especially ladies, you see that now ladies, after certain age, the back is bent like this. They cannot stand straight. It is because of that. And see that you are taking NutriCharge Veg Omega, or that for the matter omega-3, to prevent the bone loss. Yes. அது போக நம்ம
ஒமேகா 3 சத்து எடுத்துக்கிட்டே வரனால உங்களோட ஜாயின்ஸ் எல்லாத்தையும், அதாவது ஜாயின்ஸ்னா என்னது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப கை வந்து இங்க எலும்பு வந்து 2 இடத்துல சேருது இல்லையா, அதுதானே ஜாயின்ஸ்ன்னு சொல்லுவோம். அது மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற எல்லா ஜாயின்ஸும், சோ இங்க முட்டியில இருக்கிற ஜாயின், கை, அப்புறம் கால் முட்டு வலி, அது மாதிரி வரக்கூடிய எல்லாமே நம்ம என்ன பண்ணிடலாம்னா ரொம்ப ஆரோக்கியமா வச்சிருக்கலாம். சரியா? எப்ப ஒமேகா 3 சத்து உங்க உடம்புல கரெக்டான அளவுல இருந்துச்சுன்னா. அது போக உங்களோட பிளெக்சிபிலிட்டியை கூட்டலாம். பிளெக்சிபிலிட்டினா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒண்ணும் இல்ல, எல்லாருமே நின்னுக்கிட்டு குனிஞ்சு உங்க கால் பாதத்தை கை விரல வச்சு தொட்டு பாருங்க, உங்க உடம்பு வளையுதா அப்படின்னு சொல்லி. எத்தனை பேத்துக்கு வளையும்? கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் பேத்துக்கு தாங்க வளையும். யாராலையும் தொடறதுக்கு வந்து கஷ்டப்படுறோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வயசு ஆக ஆக நம்மளுக்கு அந்த வளையிற தன்மையே கம்மியாகி இதாகுது. அப்ப எப்போ ஒருத்தவங்க உடம்புல ஒமேகா 3 சத்து கூட இருக்கோ அவங்களுக்கு நம்மளோட எல்லா ஜாயின்ஸுமே ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறத விட நம்மளால ஈஸியா கை காலை வளைச்சு குனிஞ்சு எல்லா வேலைகளும் பண்ண முடியும். எஸ் சார். அது போக நம்ம எலும்புகள் எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 2 படம் போட்டிருக்காங்க இல்லையா, முதல் படத்துல பாருங்களேன், நம்ம எலும்பு வந்து சத்தான எலும்பு உள்ள எப்படி இருக்கும்னா, அந்த கால்சியம் சத்தெல்லாம் சரியான விதத்துல எலும்புல இருக்கும்போது உள்ள இருக்கிற அந்த சத்துக்கள் எல்லாமே அடர்த்தியா இருக்கும். 2வது பாருங்க, அதாவது ஆஸ்ட்ரோபோரோசிஸ் சொல்லுவோம். என்னது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எலும்பு தேய்மானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க உடம்புல அந்த கால்சியம் சத்து இல்லாத போது எலும்பு எல்லாம் எப்படி இருக்கும்னா அடர்த்தி இல்லாம தள்ளி தள்ளி இருக்கிறனால என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பயுமே நொறுங்கக்கூடிய தன்மையில இருக்கு. எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒண்ணும் இல்ல, நம்ம வீட்டுல பெரியவங்க நிறைய பேர் நம்ம கேட்டிருப்போம், ஒண்ணும் இல்ல, லைட்டா தான் தடுக்கி விழுந்தேன், விழக்கூட இல்ல, லைட்டா தான் கை தடுக்குச்சு, கை உடனே உடஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. காலு படி 2 படியில தான் ஸ்லிப் ஆகி விழுந்தேன், அதுக்குள்ளே கால் உடஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. ஏன்? அப்படி என்ன இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எலும்புன்னு இருந்தா நம்ம கீழே விழுந்தாலுமே ரொம்ப மேல இருந்து கீழே விழுந்தாதான் நம்மளுக்கு உடையணும். சும்மா 2 படி தள்ளி விட்டது, இல்லாட்டி லைட்டா தான் இப்படி ஸ்லிப் ஆகி விழுந்தேன், அதுக்கே உள்ள எலும்பு உடஞ்சிருச்சுன்னா அப்ப எவ்வளவு பலவீனமா இருக்குன்னு பாருங்க. சோ நம்ம ஒமேகா 3 சத்து கம்மினால உள்ள இருக்கிற எலும்புகள் எல்லாமே நமக்கு ரொம்ப நொறுங்குற தன்மையில இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எஸ் சார். It improves the abnormal sugar level, and how it does, it increases the secretion and effectiveness of insulin. So the insulin is secreted properly and it is utilized by the body properly. That's the reason why we say that it improves the abnormal sugar level. Now, what do you mean by abnormal sugar level? That means it is not normal. Either it will be low or it will be more. So both the cases are very, very dangerous. So it takes care of that. Yes. Yes. சோ இது வந்து இன்னொன்னு அப்நார்மல் சுகர் லெவலை கட்டுப்படுத்தும்னு சொல்லலாம். என்னது அப்நார்மல் சுகர் லெவல்னா, ஒருத்தவங்களுக்கும் அந்த சக்கரை நோய் வந்தவங்களுக்கு அவங்களோட அளவு கேட்டீங்கன்னா எக்கு தப்பா இருக்கும். சரியா? அப்படிங்கும் போது அதை வந்து அவங்க கட்டுக்குள்ள கொண்டு வந்துருங்க. அதுக்கடுத்து உங்க உடம்புல இன்சுலின் அளவு சுரக்கக்கூடியதும் இது சரியான விதத்துல கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். சரியா? எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் ஒருத்தவங்க உடம்புல சரியான விதத்துல இருக்கோ இன்சுலினை இது சரியா சுரக்க வச்சு உங்களுக்கு அந்த நீங்க சக்கரை நோயில இருந்தே விடுபடலாம் அப்படின்னு சொல்லலாம். எஸ் சார். It also keeps the skin supple and soft, and I don't think that anybody is alive and thinks that I don't want a beautiful and healthy skin. Nobody will say. Everybody thinks that he or she should have this, and it keeps the skin healthy, soft, supple, and safe from untimely wrinkles. So you are 30, you look at least 30 or below. Now there are people who are 30 but they look almost 40, and this is the problem. So it takes care of all these things. Yes ma'am. Yes sir. அது போக ஒமேகா 3 சத்து நம்ம உடம்புல இருந்துச்சுன்னு வெச்சுக்கோங்க, நம்ம ஸ்கின் எல்லாத்தையும் சாஃப்ட்டா வச்சிருக்கோங்க. பாக்குறது இருக்கும், சாஃப்டா இருக்கும். சரியா? நம்மளுக்கு எப்பவுமே அப்படிதானே, யாருக்கு இளமையா இருக்க பிடிக்காது? யார்கிட்ட கேட்டாலும் எனக்கு வந்து இளமையா இருக்க பிடிக்கும், பளிச்சுட்டு இருக்க பிடிக்கணும், நல்லா கலரா இருக்கணும், பார்த்தனே ரொம்ப வசீகர தன்மையா இருக்கணும்னு சொல்லி தானே எல்லாருமே விரும்புவோம். அப்ப யார் ஒருத்தங்க உடம்புல ஒமேகா 3 இருக்கோ அப்ப எல்லா செல்லுமே ரொம்ப உயிரோட்டமா இருக்கு. அப்படிதானே? அப்படிங்கும் போது நம்ம எப்படி நம்ம இருக்கோம்னா, இப்ப வயசு வந்து நம்மளுக்கு வந்து 40ங்கிற போது அவங்க பாக்குறதுக்கு ஒரு 5-6 வயசு கம்மியா தெரிவாங்க. அதான் நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும். இப்ப எவ்வளவோ பேரு வேலைப்பளு காரணமாக சரியா ஊட்டச்சத்து இல்லாதனால எப்படி தெரியுறாங்கன்னா, பாக்குறதுக்கு ரொம்ப வயசான தோற்றத்தை தராங்க. அவங்க ஒரு வயசு 28 தான் இருக்கும், ஆனா பாக்குறதுக்கு ஒரு 35-37 வயசு மாதிரி தெரியும். சரியா? அது எல்லாத்தையும் தடுக்குது எப்ப நம்ம உடம்புல ஒமேகா 3 சத்து வந்து சரியான விதத்துல இருந்துச்சுன்னா. எஸ் சார். Yeah, and without omega 3 hair is often dry and lifeless. Now you can see over here the condition of the hair, absolutely dry and just like that coconut husk. And when this happens, that your hair becomes absolutely dry and lifeless, omega 3 can cut down on itching and flaking dandruff. You can see the dandruff which is there, oozy, I think that is what you say in Tamil.
you can see the scalp really rolls off. And when you scratch it, because of the irritation it gives you, the hair will come along with that. So this is a very dangerous situation where you lose your hair before your age. And omega-3 can help you with that. Yes. Yes, sir. அது போக ஒமேகா 3 வந்து நல்லா தெரியுங்க. யார் ஒருத்தங்களுக்கு உடம்பு முடி வந்து ரொம்ப வறட்சியா இருக்கோ, ஒரு ஜீவனே இல்லாம இருக்கோ, அவங்க உடம்புல ஒமேகா 3ங்கிற சத்து வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். அப்ப யார் யாருக்கு முடி கொட்டுற பிரச்சனைகள், இல்லாட்டி முடி ரொம்ப வறட்சியா இருக்கு, முடியில வந்து ரொம்ப பொடுகு இருக்கு, பாக்குறதுக்கு இது மாதிரி நம்ம சொரிஞ்சோம்னா நம்ம கையில வந்து வெள்ளையா வரும், அப்ப உங்களுக்கு வந்து அந்த பொடுகு இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். சோ இது மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா உங்க உடம்புல ஒமேகா 3 சத்து வந்து கம்மியா இருக்குன்னு அர்த்தம். சோ இது மாதிரி இருக்கிற பிரச்சனைகளுக்கு இருக்கிற வரவங்கட்ட நம்ம கண்டிப்பான முறையில் நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகாவை வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். எஸ் சார். So when these two things are taken care, you will have a very nice, shiny, and the hair fall will be prevented, and also the hair growth will be promoted, and the condition of the hair will be absolutely silky, healthy, and strong. Yes. Yes. அப்ப நம்ம ஒமேகா 3 சத்து கூட இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்க உடம்புல அந்த முடிக்கு எல்லாத்துக்கும் அங்க போய் ஆக்சிஜன் வந்து சரியான நேரத்துல சேருங்க. சோ எப்ப உங்களுக்கு ஆக்சிஜன் எல்லா இந்த ஹேர் ஃபாலிக்கல்னு சொல்லுவாங்க, எல்லா ஹேர்லயும் எல்லா முடிக்கும் போய் கிடைக்குதோ, அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முடி கொட்டாது, அதுக்கு வந்து சத்துக்கள் எல்லாம் போய் சேர்ந்துருது. சரியா? அப்ப உங்களுக்கு டேண்ட்ரஃப் பிரச்சனை வராது, அந்த பொடுகு பிரச்சனை, முடி கொட்டுற பிரச்சனை, அந்த வறட்சி தன்மை, இது எல்லாத்தையும் நீக்கி உங்க முடி ரொம்ப சாஃப்டா, ரொம்ப பாக்குறதுக்கே பளபளப்பா இருக்கும். எஸ் சார். And the most important one, look at this, it helps in reducing the body fat. Those fat which is not so healthy for him and is creating problem, and that particular fat is reduced by the omega-3. Yes. Yes, sir. அது போக நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பு, அதாவது எல்லாருக்கும் வயிற்றை சுத்தி தொப்பை இல்லாத மனுஷங்களே இல்ல, அப்படிதானே? அந்த வயிற்றை சுத்தி இருக்கிற கெட்ட கொழுப்பு தொப்பை வந்து ரொம்ப ரொம்ப கெட்டதுங்க. அதை ஒமேகா 3 எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்க உடம்பு என்ன பண்ணும்னா, அந்த இருக்கிற கெட்ட கொழுப்பு, அந்த வயிற்றை சுத்தி இருக்கிற தொப்பையை வந்து இது கரைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த ஒமேகா 3 சத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எஸ் சார். Yeah. Now omega-3 also helps in balancing of hormones, especially for ladies during the menstrual time. The hormone imbalance happens, and that's the reason why the mood swing, the irritation, and the anger, the sadness, all those things happen to the lady. When you take NutriCharge Veg Omega or omega-3 for that matter, the hormone level will be absolutely maintained. And so when the hormone level is maintained, so-called irritation, anger, and depression will not be seen in the female. Yes. Yes. So அடுத்து நம்ம ஒமேகா 3 சத்து எடுத்துக்கிறனால என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து சரியான முறையில் சுரக்க வைக்கலாங்க. நிறைய பிரச்சனைகள் இப்ப நம்ம கேட்டுட்டு வருவோம், தைராய்டு பிரச்சனை, பிசிஓடி பிரச்சனை, அப்புறம் பெண்களுக்கு இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ், இது எல்லாமே எதனால வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் எப்ப சரியான விதத்துல இல்லையோ இது மாதிரி பற்பல பிரச்சனைகளை கொண்டு வந்து விடும். சரியா? அப்ப யார் ஒருத்தவங்க ஒமேகா 3 சத்தை எடுத்துக்கிட்டே வரனால இது மாதிரி ஹார்மோன்ஸ் நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கும் திடீர்னு கோவம் வரும், திடீர்னு அழுகல் வரும். சோ இது எல்லாமே எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புல அந்த ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது வந்து சரியா சுரக்காதனால. இது எல்லாத்தையும் சரியான விதத்துல சுரக்க வைக்கக்கூடிய தன்மை வந்து ஒமேகா 3க்கு உண்டு. எஸ் சார். Look at this. Omega-3 reduces inflammation. Okay, and if that inflammation is not reduced, it will cause many life-threatening diseases. So if you want to save your body from these life-threatening diseases, you need to reduce the inflammation in your body. And to reduce the inflammation in your body, you need to take omega-3. And what are those life-threatening diseases? You can see on the page over there, cardiovascular diseases, all the disease which is associated with heart, then breast cancer, lung cancer, arthritis and joint pain, obesity, then allergies, psoriasis, eye disorders, asthma, diabetes, colitis, and Crohn's disease. This is something which deals with the intestine of your body, then infection and injury. All these problem happens only because of the inflammation. And because if this inflammation is not reduced, you will have this life-threatening disease. So look at that. What a wonderful product is omega-3 is all about. Yes. Yes, sir. அடுத்தது ஒமேகா 3 என்ன பண்ணும்னா, நம்ம உடம்புல இன்ஃப்ளமேஷன், அதாவது உள் எரிச்சல், உள் வீக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாத்தையுமே எடுத்து விட்டுருதுங்க. சோ இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறது தான்
நம்ம உடம்புல மற்றும் பல வகையான நோய்கள் வரக்கூடிய மூல காரணமா இருக்கு. அப்படி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யார் ஒருத்தவங்க உடம்புல அந்த ஒமேகா 3 சத்து கம்மியாகுதோ அவங்களுக்கு மற்றும் பல நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாயிருது. எந்தெந்த வகையான நோய்கள்னா கேன்சர், சோ பிரஸ்ட் கேன்சர், இருக்கு. ஒருத்தவங்க ரொம்ப உடல் பருமனா இருக்கிறது. அது போக நிறைய பேர் அலர்ஜியா இருக்காங்க. எப்படி அலர்ஜி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒண்ணும் இல்லங்க. இப்ப பண்ணுற இந்த 2 மாசம் மழைக்கு தும்மல். சோ விடாம தும்மல், வறட்டு இருமல் இருக்கு. அதுக்கடுத்து கொஞ்சம் பேத்துக்கு வந்து சேராது இல்லையா? பால் சாப்பிடுறது சேராது. இல்லாட்டி தும்மிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் கண் பிரச்சனை, ஆஸ்மா இது மாதிரி பிரச்சனைகளுக்கு எல்லாம் மூல காரணம் என்னது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறது தான். அதாவது அந்த உள் எரிச்சல், அந்த ஒமேகா 3 சத்து கம்மியா இருக்கும்போது இது மாதிரி பற்பல நோய்கள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை வந்து அதிகப்படுத்தி கொடுத்திருக்கு. இதனால நம்மளுக்கு இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ், அதாவது நம்ம வாழ்க்கையை அழிக்கக்கூடிய நோய்கள் அப்படின்னு சொல்லலாம். இதுல இருந்து விடுபடுறதுக்கு ஒமேகா 3 வந்து நீங்க கண்டிப்பான முறையில் உங்க உடம்புல எடுத்துக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லலாம். எஸ் சார். Yeah. Omega 3 can provide relief in the case of thyroid. And as you can see, most of the people are suffering from thyroid and they come and tell you that, sir, I'm basically because of thyroid, I've got this problem and that problem, and I've got thyroid. So omega 3, if you take twice daily, it provides a wonderful relief from thyroid. Yes, sir. அது போக என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒமேகா 3 யார் ஒருத்தவங்க எடுத்துக்கிட்டே வராங்களோ அவங்களுக்கு தைராய்டு பிரச்சனை வந்து இருக்கவே இருக்காதுங்க. இப்ப தைராய்டு பிரச்சனை இப்பதானே எல்லாரும் கேட்கிறோம். ஏதாச்சும் உங்களுக்கு கரு உண்டாகல, வேற ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டால என்ன சொல்றாங்க டாக்டர்? போய் தைராய்டு இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுங்க, தைராய்டு இருக்கா டெஸ்ட் பண்ணுங்க, இருந்துச்சுன்னா கரு உண்டாகாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப யார் ஒருத்தங்களுக்கு நம்ம கிட்ட வந்து தைராய்டு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு நம்ம நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகாவை டெய்லி 2 கண்டிப்பான முறையில் எடுத்துக்கிட்டு வரனால தைராய்டு பிரச்சனையில இருந்து அவங்க விடுபடலாம் அப்படின்னு சொல்லலாம். எஸ் சார். Yes. And very, very important, a regular and long-term use of omega 3 can help alleviate symptoms of pain and stiffness in arthritis. Underline that. So if your fingers are getting, pain and stiffness because of arthritis, you take a long-term usage of omega 3, you will get a very good remedy for it. Yes, sir. Yes. சோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க. ஒமேகா 3 யார் ஒருத்தங்க சத்து இப்பல இருந்தே நீங்க எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப நாளா இருக்கக்கூடிய அந்த ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை, அதாவது எலும்பு தேய்மானம், மூட்டு வலி இது மாதிரி பிரச்சனைகள், அது போக எல்லா மூட்டுக்கும் எங்கெங்க அந்த Yes, ma'am. ராஜு சார் நீங்க கன்டினியூ பண்ணுங்க. Yeah, unmute. Yeah, she has come. Yes, ma'am. You can speak. And I don't know why, sir. Yes. I am taking classes evening, morning, every time I'm taking classes, but only from 2 to 4 for this meeting only it cut and come again. I don't know what reason behind it. Change your mobile, madam, easy. It is not supporting to 2 to 4. This mobile is not supporting 2 to 4. You please change your mobile. தெரியல சார், நான் ஈவினிங் கிளாஸ் எடுக்கிறேன், அப்புறம் அது போக நான் காலையில எடுக்கிறேன், நைட் எடுக்கிறேன். அது யாரெல்லாம் எனக்கு ஒர்க்க கூட கட் ஆக மாட்டேங்குது. ஏன் இந்த நேரம் மட்டும் கட் ஆகுதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது சார். நானும் மொபைல் இல்லைன்னா நெட்வொர்க் ஏதாச்சும் ஒரு தொந்தரவா இருக்கும். சரி சார், சாரி சார். நோ ப்ராப்ளம். கண்டிப்பா. ஓகே சார். சோ எப்போ ஒரு மனுஷங்களுக்கு வந்து ஒமேகா 3 சத்து உங்களுக்கு சரியான விதத்துல உங்க உடம்புல இருக்கோ, உங்களுக்கு மூட்டு வலி பிரச்சனை கண்டிப்பான முறையில் இருக்காதுங்க. அது போக உங்களுக்கு வந்து அந்த விரைப்பா இருக்கும், கை எல்லாமே, இந்த விரல்கள், அந்த கால், முட்டி எல்லாமே அந்த விரைப்பும் உங்களுக்கு ரொம்ப வருஷம், எனக்கு 10 வருஷமா மூட்டு வலி பிரச்சனை இல்ல நீங்க யாராச்சும் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலுமே அவங்களுக்கு நம்ம நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகாவை ரெக்கமெண்ட் பண்ற இதுல இருந்து அவங்க அதுல இருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்லலாம். எஸ் சார். Yeah, and it can also prevent migraine. And I tell you, so many people are suffering from migraine, and omega 3, not only just omega 3, you also take NutriCharge, men or women. It will definitely help you a lot in that. Yes. Yes, sir.
சோ அடுத்து ஒமேகா 3 எடுத்துக்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மைக்ரேன் சொல்லுவாங்க. மைக்ரேன்னா என்னதுன்னா ஒத்த தலைவலி. ஒத்த தலைவலினால நிறைய பேர் பாடுபடுறாங்கங்க. சரியா? ஒரு வேலையும் ஓடாது, சமைக்க முடியாது, போய் ஒரு வேலை பண்ண முடியாது. அப்படிங்கும்போது பெயின் கில்லர் மாத்திரை போட்டு தற்காலிகமா நம்ம வந்து அதை தடுத்துக்கிறோமே தவிர நிரந்தர தீர்வு காண மாட்டேங்கிறோம். யார் ஒருத்தவங்களுக்கு ஒத்த தலைவலி இருக்கோ ஒமேகா 3 எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஒத்த தலைவலில இருந்து விடுபட்டலாம் அப்படின்னு சொல்லலாம். Yes sir. Yes, and some of the recent researchers have proved that omega 3 also helps in reducing depression, and nowadays more and more people are getting into depression because of the problem which is prevailing around the world, and that can be absolutely reduced if you take omega 3 on a continuous basis. Yes. So யார் ஒருத்தங்க ஒமேகா 3 சத்து சரியா எடுத்துட்டு வராங்களோ இப்ப ரீசெண்டா ரிசர்ச் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா நம்ம டிப்ரெஷன் அதாவது மன உளைச்சல்ல இருந்தே வெடிவெட்டலாம் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது எல்லாமே ஒரு வகையில ஒரு நாள் வந்து அனுபவிச்சிருப்போம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு கவலைகள் அவ்வளவா இருக்காது. திடீர்னு ஒரு நாள் ஒரு எரிச்சல், ஒரு கோபம், ஏன்னே தெரியாம ஒரு மன வருத்தம், நமக்குதான் வாழ்க்கையில எல்லா கஷ்டமும் இருக்கிற மாதிரி திடீர்னு நம்ம மனம் வந்து உடஞ்சு போயிருவோம் இல்லையா? அததான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதே நாள் கணக்குல ஆகும்போது ரொம்ப விரக்தி தன்மை வந்துருது நம்ம வாழ்க்கையில. அப்போ யார் ஒருத்தவங்க ஒமேகா 3 எடுத்துக்கிட்டே வரனால நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம மன உளைச்சல் ரொம்ப அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா நம்ம விடுபட்டலாம். எஸ் சார். Now from where will we get omega 3? Next question. Omega 3, this is the irony which I'm telling you. Omega 3 is not made in our body, but it is very essential for our body. Omega 3 is found very less in vegetarian food, and if the people are vegetarian, then the chance of getting omega 3 again reduces. Right? Omega 3 is found in fish, but that doesn't mean that you take fish daily, and it's not possible to take fish on everyday basis. So vegetarians do not eat fish, you know that. And then how will vegetarians and non-vegetarians both get omega 3 daily? That's the biggest question. And for that you need to take you need to take omega 3 as an external source through a supplement. Without that your body will not get the adequate amount of omega 3. Yes. Yes sir. So இவ்வளவு நேரம் ஒமேகா 3 அதனால சத்துக்கள் அதனால நன்மைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அப்படிப்பட்ட ஒமேகா 3 எங்கதாங்க கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேள்வி வரும் இல்லையா? எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த ஒமேகா 3 சத்து வந்து உங்க உடம்புல வந்து உற்பத்தி பண்ணாது, நம்ம உடம்புல இருந்து கிடைக்காது. அப்ப எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடுல இருந்து கிடைக்கும். அதே நேரத்துல வெஜிடேரியன் அதாவது வெஜிடேரியன் சாப்பாடு சைவ உணவுல இருந்து ஒமேகா 3 ரொம்ப சிறிதளவு தான் கிடைக்கும். அப்ப எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எதுல ரொம்ப நிறைய இருக்குன்னு கேட்டீங்கன்னா மீன்ல தாங்க ஒமேகா 3ங்கிற சத்து இயற்கையாவே நிறைய கிடைக்குது. அப்ப மீனை வந்து நம்ம டெய்லி சாப்பிட முடியாது இல்லையா? அதுவும் அங்க சென்னை பக்கம் இருக்கிறவங்களுக்கு தான் மீன் ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். எங்களுக்கு எல்லாம் மீன் வந்து கிடைக்கிறதே ரொம்ப அபூர்வமா இருக்கு. அப்படிங்கும்போது டெய்லி மீனை வாங்கி சாப்பிடக்கூடிய நிலைமையில வந்து நம்ம இல்ல. தமிழ்நாட்டு மக்கள் இந்த வாரத்துக்கு ஒருக்க 2 தடவை தான். சரி, அப்ப வெஜிடேரியன் என்ன பண்ணுவாங்க? அப்ப மீனே சாப்பிடாதவங்களுக்கு வந்து அப்ப ஒமேகா 3 சத்தே உடம்பு கிடைக்காதா அப்படின்னு கேள்வி வரும் இல்லையா? எஸ் சார். நெக்ஸ்ட். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வெஜிடேரியன் சைவமா நான் சைவம் மட்டும் தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறவங்களுக்கும் ஒமேகா 3 சத்து கிடைக்கணும். நான் சைவம் அசைவம் ரெண்டையும் சாப்பிடுவேன் அப்படிங்கிறவங்களுக்கும் ஒமேகா 3 சத்து வந்து டெய்லி நம்ம தினந்தோறும் எடுத்துக்க வேண்டிய அவசியம் வந்து இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எஸ் சார். கண்டிப்பான முறையில் நீங்க ஒமேகா 3 சப்ளிமெண்ட் அதாவது வெளியே இருந்து நம்ம மாத்திரை வடிவில உள்ள நம்ம சத்துக்களை உள்ள கொடுக்க வேண்டிய அவசியத்துல நம்ம இருக்கோம். சரியா? எப்ப நம்ம உடம்புல ஒமேகா 3 சத்து இல்லையா? அதனால நன்மைகள் நிறைய இருக்கு இல்லையா? அப்ப எல்லாருமே எல்லா மனுஷங்களும் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் நம்ம வெளியே சப்ளிமெண்டா அதாவது மாத்திரை வடிவத்துல ஒமேகா 3 சத்தை வந்து நம்ம உடம்புக்குள்ள அனுப்புறோம். எஸ் சார். So this omega 3 supplement has to be vegetarian so that both vegetarian and non-vegetarians can consume it. So where will one get vegetarian omega 3? And my dear friends, this is what we need to say. NutriCharge Veg Omega is the best source of vegetarian omega 3 which is available in the market now. And when we say a statement like this, we need to prove it, and this is why we are going to prove. This is a supplement made with the help of modern and patented technology. And what is that modern and patented technology? We'll come back after this. Yes. Yes sir. அப்ப சத்துக்கள் வந்து வெளியே இருந்து மாத்திரை வடிவத்துலதான் நம்ம உடம்புக்கு உள்ள கொடுக்கணும்னு சொல்லிட்டேன். அப்படிப்பட்ட ஒமேகா 3 சத்து எதுவா இருக்கணும்? ஒரு வெஜிடேரியனா இருக்கும். ஒரு சைவமா இருந்தாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து வெஜிடேரியன் காரங்களும் அந்த மாத்திரை எடுத்துக்கலாம், நான் வெஜிடேரியன் காரங்களும் நம்ம அந்த மாத்திரை எடுத்துக்கலாம். சரி, அப்படிப்பட்ட நெக்ஸ்ட் சார்.
அப்படிப்பட்ட ஒரு வெஜிடேரியன் ஒமேகா 3 எப்படி கிடைக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா ஒமேகா 3 சத்து மீன்ல இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்படிப்பட்ட வெஜிடேரியன் ப்ராடக்ட முதலாக நம்ம இந்தியால நம்ம நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா தாங்க நமக்கு தருது. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ப்ராடக்ட்ல நம்ம கிரீன் கலர் தான் போட்டிருக்கோம். கிரீன் கலர்னா என்னன்னா, இந்த ப்ராடக்ட் வெஜ், அதாவது இதை எதுல இருந்து எடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீன்ல இருந்து எடுக்காம ஆளி விதைகள்ல இருந்து அந்த ஒமேகா 3 சத்தை எடுக்கிறாங்க நம்ம நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா. அதை மாடர்ன் பேட்டன் டெக்னாலஜி, அதாவது அந்த ஃபார்முலா எல்லாம் சரியான விதத்துல கண்டுபிடிச்சு உள்ள சத்துக்களை அடக்குறாங்க. அது என்னதுன்னு சொல்லி பார்ப்போம். எஸ் சார். Nutrition veg omega is the best source of vegetarian omega 3, and not only the omega 3 inside is vegetarian, but also the outside shell is also vegetarian, and the outside shell is made up of a plant which is deep under the sea called carrageenan. And you all know that most of the capsules which is available in the market is made of gelatin, which is bone powder. So that becomes non-vegetarian DHA. So this is the only omega 3, that is NutriCharge Veg Omega, which is vegetarian from inside as well as from outside. Yes. Yes sir. சரி, அப்படி என்ன நம்மளுக்கு அற்புதமான தன்மை நம்ம நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகால இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா ஒவ்வொரு கேப்சூலுக்குள்ளயும் அந்த ஒமேகா 3 சத்து இருக்கு இல்லையா, அது நம்ம வெஜிடேரியன்ல இருந்து எடுத்திருக்கோம். ஆளி விதைகள்ல இருந்து ஒமேகா 3 சத்தை எடுத்து உள்ள அடக்கியிருக்காங்க. அந்த அவுட்டர் ஷெல், வெளியே இருக்கிற அந்த தோல் இருக்கு இல்லையா, அது கூட ஒரு பிளான்ட்ல இருந்து, அதாவது ஒரு செடியில கேராஜினன் அப்படிங்கிற ஒரு செடியில இருந்து தயாரிச்சக்கூடிய அந்த அவுட்டர் ஷெல்லுங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்காவாசி வேற ப்ராடக்ட் இருக்கட்டுமே நியூட்ரிசார்ஜ்ல, சாரி வேற கம்பெனி ப்ராடக்ட்ஸ் இது மாதிரி மீன் எண்ணெய் மாத்திரை போடுறாங்கல்ல, அவங்க வெளியே அந்த அவுட்டர்ல எதுல பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது எலும்பு, மிருகங்கள்ல இருந்து எலும்புல இருந்து பண்ணிருப்பாங்க. நம்மளோட நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா தான் அந்த கேராஜினன் பிளான்ட்ல இருந்து பண்ணிருக்காங்க. எஸ் சார். அதனால இது பியூர் வெஜ். Yeah. So there is an important to understand some facts about omega 3. Now we have already told about the quality of omega 3. Now we have to talk some facts. Omega 3 oil turns rancid, that is, it gets spoiled on coming in contact with the environment. So you cannot give omega 3 in oil form because that will get rancid. Now hence it is essential that every dose of omega 3 is encapsulated separately, and every dose of omega 3 has been individually put in the capsule of NutriCharge Veg Omega, and each capsule has total of 420 milligram omega, and out of which 250 milligram is omega 3. Yes ma'am. Yes sir. அதுக்கடுத்து நம்மள ஒமேகா 3 பத்தி கொஞ்சம் முக்கியமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும். என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ஒமேகா 3ங்கிற சத்து, அதாவது இருக்கு இல்லையா, இதை நம்ம வெளியே வச்சிருக்கும் போது, காற்றோட்டமா வச்சிருக்கும் போது கெட்டு போயிருங்க. சோ இதுல காத்து படக்கூடாது. உங்களுக்கு வெளியே திறந்த மாணிக்கு வச்சிருந்தீங்கன்னா கெட்டு போயிடும். அப்படிங்கும் போது நம்ம ஒவ்வொரு கேப்சூல்லையும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒமேகா 3 சத்தை உள்ளடக்கி கொடுக்குறாங்க. அப்படிதானே? எஸ் சார். நெக்ஸ்ட், நம்ம நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகால தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு கேப்சூல்லுமே நம்மளுக்கு ஒமேகா 3 சத்தை, அதாவது வெஜிடேரியன் ஆளி விதைகளை எடுத்து சத்தை உள்ளடக்கி இருக்காங்க. எஸ் சார். எவ்வளவு ஒரு கேப்சூல் எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா, 400 மில்லிகிராம். ஒரு கேப்சூலுக்குள்ள 400 மில்லிகிராம் அந்த லிக்விட் இருக்குன்னு நினைச்சுக்கோங்களேன். அந்த 400 mgல மில்லிகிராம்ல 250 மில்லிகிராம் நம்மளுக்கு ஒமேகா 3 சத்து இருக்கு. அப்ப பாருங்க, ஒவ்வொரு கேப்சூல்லையும் எவ்வளவு ஒமேகா 3 சத்து கூட இருக்கு அப்படின்னு சொல்லி. திரும்பியும் சொல்றேன், ஒரு கேப்சூல்ல ஒமேகா 3ங்கிற சத்து எவ்வளவு உள்ளடக்கி இருக்காங்கன்னா, நெக்ஸ்ட் சார். Yeah, it is 420 ma'am. Okay sir. 420. So total omega is 420, and out of that 250 is omega 3. Okay sir. So அந்த ஒரு மாத்திரைக்குள்ள 420 ஒமேகா இருக்குங்க. அதுல ஒமேகா 3 எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 250 மில்லிகிராம். அப்ப ஒவ்வொரு கேப்சூல்லையும் நம்மளுக்கு 250 மில்லிகிராம் ஒமேகா சத்து நம்ம உடம்புக்கு கிடைச்சிருது டெய்லி. எஸ் சார். Oil enriched with omega 3 should not be heated. This is second fact, because if you heat the omega 3, it will destroy on heating. Okay, and when it destroys on heating, the free radicals get developed inside it, which cause harm to our body. So why omega 3? To stop the free radicals, to stop the oxidative stress, and to keep your cell membrane intact. Now if you take a heated one or a spoiled omega 3, it will reduce or generate free radicals, and it will cause harm to our bodies. And the third and most important one is, it is produced by cold pressed technology, because basically when the flaxseed is heated only, you will get the omega 3 oil. Now when it is heated, it will be destroyed. So now NutriCharge Veg Omega,
is made up of a cold pressed technology. It is a unique technology which nobody follows. Yes, ma'am. எஸ் சார். அதுக்கடுத்து என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒமேகா 3 சத்தை பத்தி சொல்ல போனோம்னா இந்த ஒமேகா 3 வெளியே வச்சிருந்தோம்னா கெட்டு போயிடும். அதே மாதிரி இந்த எண்ணெய் எடுக்கிறோம் இல்லையா ஒமேகா 3 இதை வந்து சூடு பண்ணோம்னாலும் இதுல இருக்கிற தன்மைகள் நல்லது எல்லாத்தையும் அழிஞ்சு தீங்கா மாறிடும். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னா என்னன்னா நம்ம உடம்புல ஒவ்வொரு செல்லுலையும் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வந்து கெட்ட சக்தியை உள்ள வாங்குறதுக்குரிய வாய்ப்புகளை அதிகரிச்சிடும். சரியா? எப்ப இந்த ஒமேகா 3 வந்து சூடு பண்ணும் போது. அப்ப நம்ம ஒமேகா 3 சத்து கேப்சூல எப்படி அடைச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நெக்ஸ்ட் சார். கோல்டு பிரஸ் டெக்னாலஜி, அதாவது நம்ம எல்லாத்துக்கும் பாரம்பரியமா தெரிஞ்சது தாங்க மரத்துல அந்த செக்கனை ஆட்டுறாங்க இல்லையா? சோ அது மாதிரிதான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆளி விதைகளை மரச்செக்குல ஆட்டி அதுல இருந்து சத்து ஒமேகா 3 எடுத்து இந்த கேப்சூலுக்குள்ள உள்ள அடைக்கிருக்காங்களே தவிர எக்காரணத்தை கொண்டும் இந்த கேப்சூலை உற்பத்தி பண்ணும் போது இந்த எண்ணெயை சூடு பண்ணவோ அது மாதிரி பண்ணல. சூடு பண்ணா என்ன ஆயிரும் சொன்னீங்கன்னா உள்ள இருக்க நல்ல சக்தி வந்து கெட்ட சக்தியா மாறிடும். எஸ் சார். So the omega-3 oil is not heated in the entire process of making of NutriCharge Veg Omega. So very, very safe. Hence NutriCharge Veg Omega is absolutely beneficial. And basically one capsule is okay. But now when you are taking for the first time, you need to take it for a very long time, 2 capsules daily. So one capsule, you can come back after a very long time. Continuous, because most of the people don't have even 1% of the omega in their body. So when you start, keep on taking 2 capsules daily. But if you have got some problem, heart problem, or you have got a very obese, very fatty body, then you need to take 3 capsules also. It doesn't cost anything. Yes. Okay, sir. அப்ப என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த செக்ல ஆட்டி உள்ள சத்து எடுக்கிறனால எந்த வகையிலயும் நம்ம வந்து இந்த நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா உற்பத்தியில சூடு படுத்தவே இல்லைங்க. சரியா? சூடு பண்ணும் போது அந்த சத்து வந்து போயிருது, கெட்ட சக்தி ஆயிருது. அப்ப நம்மளோட நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா வந்து முழுக்குமே நம்மளுக்கு என்ன நன்மைகளை மட்டும் கொடுக்கக்கூடிய ஒன்றா அமையுது. சரியா? எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இங்க 1 கேப்சூல் போட்டிருக்காங்க. அப்ப நீங்க யார் ஒருத்தங்க நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா எடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ ஒரு கேப்சூலை விட 2 கேப்சூல்ஸ், அதாவது டெய்லி 2 கேப்சூல் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா மிக மிக ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்க அன்றாடையும் தேவையை பூர்த்தி செய்யுது இந்த ஒமேகா 3 சத்து. சரியா? எப்ப உங்க உடம்புல ஒமேகா 3 இல்லையோ நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிட ஆரம்பிக்கும் போது ஒரு கேப்சூல் தவிர நீங்க 2 கேப்சூல் கூட சேர்த்து எடுத்துக்கலாம். அதுதான் ரொம்ப அப்படின்னு சொல்லலாம். எஸ் சார். Yes. Now how much to take? That as I already told you, it is not 1. You need to take 2 at least. Then who should take? You can see over here from 10 years and above. Everybody need to take it. There it is written 14, but you can take after 10 years. Now, till when to take? Very simple. You can see the picture. From very young age till you are alive. You need to take for a very long time, continuously for a very long time. Yes. Yes, sir. சோ அடுத்து இதை வந்து நம்ம எப்ப எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்பதான் சொன்னோம், ஒரு டேப்லெட் இல்ல 2 டேப்லெட்டா எடுத்துக்கோங்க நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகாவை. எப்ப எடுத்துக்கலாம் அப்படி யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆண் பெண் 2 பேருமே 14 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு நம்ம இது தாராளமா ரெக்கமெண்ட் பண்ணலாம். சரியா? 14 வயசுக்கு மேல இருக்கிறவங்க ஆரோக்கியமா இருந்தாலும் சரி, நீங்க உங்க ஆரோக்கியம் எப்பேற்பட்ட கண்டிஷன்ல இருந்தாலும் நீங்க என்ன பண்ணலாம்னா நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகாவை அனைவருக்கும் ரெக்கமெண்ட் பண்றது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லலாம். எஸ் சார். Ma'am, it can be given from 10 years onwards. So 14 is written, but 10 years onwards is okay. Okay. So இதுல வந்து 14 வயசுக்கு மேலன்னு போட்டிருக்கு. ஆனா 10 வயசுக்கு மேலயே நம்ம கொடுக்கலாம், பரிந்துரைக்கலாம். சரியா? தப்பு இல்ல, ரொம்ப நல்லதுதான். எவ்வளவு நாள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் கேள்வி கேட்பாங்க. 1 மாசமா 2 மாசமா அப்படின்னா கிடையாதுங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து எல்லா செல்லுக்குமே உடம்புல இருக்க எல்லா செல்லுக்கும் சத்து தேவை, அந்த ஒமேகா 3ங்கிற சத்து. அப்ப எவ்வளவு நாள் எடுத்துக்கிறீங்களோ அவ்வளவு நாள் நல்லது. அப்ப எவ்வளவு நாள் நீங்க ரொம்ப ஆரோக்கியமா நான் வாழணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவ்வளவு நாள் பரிந்துரைச்சா ரொம்ப நல்லது. எஸ் சார். When should it be taken? It can be taken after any food, breakfast, lunch, or dinner. So if you are taking 2 capsules, you can take after breakfast and dinner. If you are taking 3 capsules, then you can take after breakfast, lunch, and dinner. Yes. Yes, sir. எப்ப எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா? அப்படிங்கும்போது நம்ம 2 கேப்சூல் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சார் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. காலையில சாப்பிட்டதுக்கு அப்புறமும் மத்தியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் 2 வேளை அப்படி எடுத்துக்கலாம். இல்லாட்டி காலையில சாப்பிட்டதுக்கு அப்புறம் இல்லாட்டி நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு டேப்லெட் அப்படி சொல்லி கூட எடுத்துக்கலாம். யார் ஒருத்தவங்க நியூட்ரிசார்ஜ் கேப்சூல்ஸ் நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா கேப்சூல்ஸ் 3 எடுத்துக்கிறாங்களோ அவங்க காலையில சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு கேப்சூல், மத்தியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் 1, நைட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் 1, இது மாதிரி கூட நம்ம நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா கேப்சூல்ஸ் எடுத்துக்கலாம். எஸ் சார். சாப்பிட்டதுக்கு அப்புறம் 1 டம்ளர் தண்ணி குடிச்சு எடுத்துக்கோங்க.
This is all about NutriCharge Veg Omega, and I hope that you have come to know about the importance of this wonderful product. And I request each and everyone not to miss even a single capsule on a day. So twice daily, take NutriCharge Veg Omega from the age of 10. So anybody whom you met after the age of 10, please tell about NutriCharge Veg Omega. This will definitely help to improve the health of that individual and the working of the complete organs in our bodies. Thank you very much. And thank you, Preeti. And back to Kamras. Yes. Thank you, sir. நண்பர்களே, இன்றைய கூட்டம் இத்தோடு நிறைய வருகிறது. நல்ல அருமையான தகவல் சொன்னாரு. நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகாவை பத்தி நிறைய கூட்டங்கள்ல எம்பி சுரேஷ் சார் பேசியிருக்கார். ஆனா எல்லா கூட்டங்கள்லையும் வித்தியாசமான தகவல்களை கொடுத்திருக்காரு. பட் இன்னைக்கு அந்த நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா இல்லைன்னா என்ன ஆகும், அது சாப்பிட்டா என்ன நன்மை கிடைக்கும், ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் நம்ம நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகாவை கொண்டுட்டு போய் ஜனங்களுக்கு கொடுக்கலைன்னா, ஒண்ணு அவங்கள நோயிலிருந்து பாதுகாக்க முடியாது, 2 நாம சாப்பிடலைன்னா நாம நோயிலிருந்து தப்பிக்க முடியாது. இது எல்லாம் தெரிஞ்சும் கூட இதை நாம எடுத்துட்டு போய் ஜனங்களுக்கு கொடுக்கறதுக்கு எத்தனை பேர் ஹார்ட் அட்டாக்னு ஆஸ்பத்திரியில் சேர்த்துறாங்க. நான் போய் பார்த்துட்டு வந்துட்டு தானே இருக்கிறோம். எத்தனை பேர் ஆஸ்பத்திரியில இத்தனை கூட்டம் போகுதே, எல்லாமே இல்னஸ். மிக அருமையான ஒரு விஷயம். நான் ஒரு சமூக வலைதளத்துல ஒரு நண்பர் பேசினார். ஆஸ்பத்திரியில இத்தனை கூட்டங்கள் குமிஞ்சிட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அவருக்கு ஆர்சிஎம்க்கு சம்மந்தம் இல்லை. ஆனா சமூக வலைதளத்துல ஒரு ஜூம் மீட்டிங்ல அவர் பேசிட்டு இருக்கிறார். அந்த கூட்டத்துல நான் இருக்கிறேன். அவர் என்ன பேசுறாரு, எல்லா ஆஸ்பத்திரியிலையும் இத்தனை கூட்டம் போய் குமிஞ்சு கிடக்குது, வரிசையில ஜனங்க நிக்கிறாங்களே, இதுக்கு என்ன காரணம்னா இல்னஸ் பெருகி போச்சுன்னு அர்த்தம். இல்னஸ்னா என்ன, நோய் பெருகி போச்சு, வியாதி பெருகி போச்சு, மருந்து பெருகி போச்சு, மாத்திரை பெருகி போச்சு, கலப்படம் பெருகி போச்சு, ஹார்ட் அட்டாக் பெருகி போச்சு. அதே மாதிரி நிறைய ஆர்கான்ஸ் தனித்தனி ஆஸ்பத்திரிகள் உருவாகி போச்சு. ஒரு ஆர்கானுக்கு ஒரு ஆஸ்பத்திரி உருவாகி போச்சு. இதற்கெல்லாம் ஒரே ஒரு மாற்று என்னன்னு கேட்டா, அது வருமுன்னு காக்கிறது தான். வருமுன்னு காக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும்னு கேட்டா, நம்ம ஒண்ணு இம்யூனிட்டி பூஸ்டர்களை சாப்பிட்டு இம்யூனிட்டி எச் பண்ணிக்கணும். அதுக்கு நியூட்ரிசார்ஜ் மேன் உமன் இருக்கு, பிவிஎம்எஃப் சாப்பிட்டுக்கலாம். அடுத்தது நம்ம ஆர்கான்ஸை கெடாம பாதுகாக்கணும். கலப்படத்துல இருந்து, கெமிக்கல் இருந்து, ஜங்க் ஃபுட்ல இருந்து சாப்பிட்றோம், கெடாம பாதுகாக்கணும்னா வெஜ் ஒமேகா தான் பெஸ்ட். 3 வேளை சாப்பிட்டா நல்லது. 3 வேளை சாப்பிட்டா நீங்க மிகப்பெரிய ஞானியா இருப்பீங்க. இல்ல சார் 2 வேளை சாப்பிட்றதா மிகப்பெரிய யோகியா இருப்பீங்க. அதே சமயத்துல 1 வேளை தான் சாப்பிட்றதுன்னா நீங்க மிகப்பெரிய தியாகியா இருக்கலாம். ஏன்னு கேட்டா, நம்முடைய சரீரத்தை பாதுகாக்கணும். கொண்டுட்டு போய் கொடுக்குறவங்களுக்கு அது மாதிரி சொல்லி கொடுக்கலாம். இதுக்கான மிகப்பெரிய விளக்கங்கள் இருக்கு. எம்பி சுரேஷ் சார், கைண்ட் ரிக்வெஸ்ட் ரிகார்டிங் த டுமாரோ 7:30 ஈவினிங் மீட்டிங். சார், யூ ஆர் அவைலபிள் ஆர் யூ ஆர் அட்? Yes, if you want I will come. Sir, if you want I'll come, and you tell me what I should speak, I'll speak. Yeah sir, you have to come sir, but to promote the sales, how to sell, because we are preparing each and every side. Veer and Veerangana and these three we are promoting. This evening also I am promoting. Yes. Next evening, if you will promote, means it will support our leaders. Definitely, sir. To make them strength, yes. to increase the strength in their team. For definitely. That, please kindly come tomorrow. I'll definitely come on tomorrow 7:30 in the evening. You send me the link. I'll be joined. Okay. Please, sir. Please, thank you very much. The same link which you joined last week, no, the same. Yes. Okay. Every Tuesday we are doing NutriCharge preference, sir. So it will support us to ladies side improvement, sir. Thank you very much. Welcome. Okay, sir. Thank you. நன்றி நண்பர்களே. நல்ல ஒரு கிளாப்ஸ் கொடுத்துருங்க எம்பி சுரேஷ் சாருக்கு. இன்றைக்கான கூட்டம் வெகு சிறப்பு. மகிழ்ச்சி நண்பர்களே. டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. சுரேஷ் சார், ஒரு சின்ன டவுட்டு. இந்த கிளைசம் சாப்பிட்றாங்கல்ல, சுகர் பேஷண்ட், அவங்க ஒமேகா எடுத்துக்கலாம்ல? Yeah, sure. They need to take. குறைஞ்சிரும். நல்லா சாப்பிட்டா நல்லா அருமையா கண்ட்ரோல் ஆகும். நான் everybody sir பேஷண்ட். Yes, sir. கிளைசம் சாப்பிட்டு 2 வெஜ் ஒமேகா சாப்பிடுறேன். Yes, sir. Every person can take NutriCharge Veg Omega twice daily. நல்ல ரிசல்ட். சார், ஒரு சின்ன டவுட். அதுல அவங்க சாப்பிட்டவங்க சொல்றாங்க உடம்புலாம் வலிக்குது அப்படின்றாங்க. சிலருக்கு அலர்ஜி வரும். தண்ணி குடிக்க சொல்லு சார். தண்ணி நிறைய குடிக்கணும். தண்ணி நிறைய குடிக்கணும். சர்க்கரை, that is சீனி இல்லையா, சுகர், அது கம்ப்ளீட் ஸ்டாப் பண்ணு. ஓகே சார். தண்ணி வெரி குட். அதே மாதிரி அந்த மாத்திரை சப்பி சாப்பிடணும் செந்தில் சார்.
இல்லைன்னா Yes. அலர்ஜியும் வலி வரும். மாத்திரை வந்து அந்த சுயங்காம எச்சில் நிறைய முழுங்கணும். அப்பதான் டைஜஸ்டிவ் ஆகி தேங்குச்சுன்னா அதாவது வயிற்றுல வந்து டைஜஸ்டிவ் ஆகி வெளியில போகாம தேங்குச்சுன்னா உடம்புல வந்து கட்டிக்கும். அப்ப என்ன ஆகுன்னு கேட்டா உங்களுக்கு இந்த தொந்தரவு வரும். ஒண்ணு அலர்ஜி வரும், இல்லைன்னு சொன்னா வலி வரும். அதனால அவங்களுக்கு சொல்லி சுகர் பேஷண்ட்டுக்கு ஜாஸ்தி வர்றது மலச்சிக்கல் தான். மலச்சிக்கல் பழச்சிக்கலை கொண்டாந்துரும். அதுக்கு வந்து அவங்க நிறைய பழங்களே சாப்பிட வேணாம்னு சொல்லுவாங்க டாக்டருங்க. பட் பழங்களே சாப்பிடாதனால ஃபைபர் போயிடுச்சு. பட் ஃபைபர் வந்து அவங்க நிறைய சாப்பிட வேண்டியது இருக்குது. அதுக்கு வந்து கூடுமான வரைக்கும் ஃப்ரூட்ஸ் அவங்க வந்து சேர்த்துக்க வேண்டிய ஃப்ரூட்ஸும் நிறைய சேர்த்துக்க சொல்லலாம். தண்ணி தான் பெஸ்ட். வாட்டர் தான் ரொம்ப பெஸ்ட். அவர் சார் சொன்னது, சுரேஷ் சார் சொன்னது மகிழ்ச்சி சார். சார் அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சார், அந்த சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து மதிய சாயந்தர நேரத்தில் வந்து நான் வந்து நம்மளுடைய கேசர் பிஸ்தா வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். அதாவது கிளைசமோட சேர்த்து. ஓகேவா சார், பண்ணலாமா? Yes, பண்ணலாம். இதை சார் சார் இந்த ஸ்லைடு பார்க்குறேன் சார். It improves abnormal sugar level and it increases the secretion and effectiveness of insulin. Right? So எல்லா டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு நியூட்ரிசார்ஜ் வச்சவங்க ரொம்ப நல்லது. ரொம்ப நல்லது. சூப்பர் சார். ஓகே, தேங்க் யூ. அருமை சார், இன்னைக்கு அருமை. சூப்பர் சார். சூப்பர். மேடமுமே வந்து டிரான்ஸ்லேஷன் பெஸ்ட்டு. வாழ்த்துக்கள் மேடம். சூப்பர். உங்க ஊர் பொண்ணு தானே, அதனால பட்டை கிளப்புறாங்கப்பா. மகிழ்ச்சி. தேங்க்யூ எம்பி சுரேஷ் சார். தொடர்ந்து இந்த கூட்டங்கள்ல நம்ம டீம்ல உள்ளவங்க பங்கெடுக்கணும். எல்லா கூட்டங்களையும் சிறப்பா பண்ணுங்க. இன்னைக்கு 4:30 அவரு எம்பி இவரு பாத்தீங்கன்னா ஜெகதீஷ் சார் அவருடைய வேலையை தொடங்கிட்டார். அவருடைய பி சைடுக்கு நிறைய மீட்டிங்ஸ் அவர் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இது சேல்ஸ் ப்ரொமோட் பண்றதுக்காக அந்த மாதிரி பண்றாரு. ஜூம்ஸா பண்றாரு. அதே மாதிரி கூடுமான வரைக்கும் எல்லா லீடர்களும் அது மாதிரி பண்ணுனா எனக்கு சந்தோஷமா இருக்கும். உங்க டீம் மீட்டிங்ஸ் பண்ணுங்க. ஆனா அதுக்காக இங்க நடக்கிற கூட்டத்தை நம்ம அவாய்ட் பண்ணக்கூடாது. எது நம்ம டீம்ல நடக்கிற கூட்டங்களை பொது காமன் மீட்டிங்ஸ்ல எல்லாரும் உள்ள வரணும். இது வந்து இன்னைக்கு கூட்டத்துக்கு வந்தவங்க பெரிய பாக்கியவான்கள். நிறைய வந்து ஈஸியா நான் இன்னைக்கு சாயங்காலம் சொல்லிக் கொடுக்க போற அந்த சேல்ஸுக்கு இது ரொம்ப சப்போர்ட். வெஜ்ஜோமேகா ரொம்ப சப்போர்ட் ஆகும். அதே மாதிரி நியூட்ரிசார்ஜ் மேன் உமன் இந்த ரெண்டுமே ரொம்ப சப்போர்ட் ஆகும். இப்ப எடுத்த உடனே ஒரு ஆளுக்கு பிவிஎம்எஃப் சாப்பிடுன்னா சாப்பிடுறது இல்லை. பட் இந்த ரெண்டையும் கொடுத்தா ஒரு 6 நாள்ல நான் கொடுத்த ஒரு 5-6 பேர்த்துக்கு ப்ரொமோட் பண்ணியிருந்தேன். அதுல ஒரு 3 பேர் 6 நாள்ல கூப்பிட்டு சார் ரொம்ப அருமையா இருக்குதுங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. உடல்நல அவ்வளவு அது நல்ல ரிசல்ட் ஓரியன்டட் ப்ராடக்ட். அதனால தொடர்ந்து இந்த கூட்டங்கள்ல பங்கெடுக்கலாம். நாளை கூட்டத்துக்கு தயாராங்க. இன்னைக்கு மாலை 6:30 மணிக்கு காலையில எந்த ஐடியில ஜாயின் பண்ணீங்களோ இந்த சேம் ஐடியில மாலையில 6:30 மணிக்கு ஜாயின் பண்ணுங்க. அந்த சேல்ஸ் எப்படி பண்றது, பிவி எப்படி 20,000 பிவி பண்றது, இந்த 20 நாளுக்குள்ள எப்படி பண்றது, அது நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறோம். கண்டிப்பா அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும். கண்டிப்பா நீங்க வந்து உங்க டீம்ல மிகப்பெரிய அளவுல கொண்டுட்டு வர முடியும். 2500 பிவிக்கு அவங்க என்ன சாப்பிட்டா 2500 பிவி வரும். அதையும் நம்ம சொல்லித்தரோம். அப்ப சூர்வீர் ஆகணுமா அல்லது வீராங்கனை ஆகணுமா, அது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு அவசியம். கம்மி இருக்கிறோம், அதை எச்சு பண்ணணும். எல்லாரும் அக்கறை எடுத்து சாயங்காலம் கூடத்துக்கு வாங்க. வாழ்த்துக்கள் நண்பர்களே. வேற யாரும் டவுட் கேட்கவோ வாழ்த்து சொல்லவோ விரும்புனா டைம் இருக்கிறதுனால முடிஞ்சது. 4:01 ஆயிடுச்சு. நான் எல்லாத்தையும் அட்மிட் பண்ணிடுறேன். ஜெயாசின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறேன். NutriCharge, thank you very much. Yes sir, thank you very much MB Suresh sir and Preeti Purnima madam. Amara Charge NutriCharge. NutriCharge, thank you very much. அச்சா மட்டும் தான் இந்தியில தெரியும் சார். நீங்க சொல்றத வச்சு நாங்க பேசிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். Amara Charge NutriCharge. Amara ஹிந்தி தான் சார். அப்படி அது ஹிந்தி தானா? பரவாயில்ல சார், நான் தப்பிச்சேன் போங்க. Amara Charge NutriCharge, Amara Charge NutriCharge. நன்றி சார், நன்றி. Thank you very much. Thanks நண்பர்களே. Thank you Suresh sir. Thank you madam. Thank you. All the best sir. நீங்க எவ்வளவு பால் டேமேஜ் வீட்டுக்குள்ள வச்சுட்டீங்கன்னா அப்புறம் நான் எப்படி முடியும்?